ladies and gentlemen. We'll check is live on web. Shankar, web live workingla? Sir, just a minute, sir. Prepare, sir. Okay, start, Satish. Good evening, ladies and gentlemen. Thank you all for joining us for this evening online session on traits of a successful entrepreneur. Today we have a great speaker, Mr. Mananathan, who is the chairman of Untitled Chapter and also chairman of Manatec group of companies who have joined with us. And with this, let me request Mr. Selvam, who is the chairman of MMA Untitled Chapter, to deliver the welcome address. Selvam, sir, please. சார், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம எம்எம்ஏல சாப்டர்களுக்காக இந்த மாத மீட்டிங்கை இன்று மிக சிறப்பா ஏற்பாடு செய்த நம்ம குரூப் கேப்டன் திரு விஜயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் எம்எம்ஏனுடைய அனைத்து எக்ஸிக்யூட்டிவ்களுக்கும் இந்த அருமையான நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள நமது ஃபேக்கல்ட்டியாக பாண்டிச்சேரி எம்எம்ஏனுடைய சேர்மன் திரு மனநாதன் ஐயா அவர்களையும், இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு பயன்பெற இருக்கின்ற அத்துணை பேரையும் எம்எம்ஏ ஆத்தூர் சார்பாகவும் தலைமை எம்எம்ஏ சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நமது குரூப் கேப்டன் சார் நமது சாப்டர்கள், அதாவது அவுட்ரீச் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய நமது சாப்டர்கள் அனைத்திலும் இது போன்ற மேனேஜ்மெண்ட் நிகழ்வுகள் எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். மேனேஜ்மெண்டினுடைய அனைத்து செயல்பாடுகளும் இன்று என்ன நடந்திருக்கிறது மேனேஜ்மெண்டில் அப்படி என்பதை ரூரல்களுக்கு கொண்டு செல்வதற்கு நமது திரு குரூப் கேப்டன் அவர்கள் மிகுந்த முயற்சியாக இத்தனை நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்கின்றார். அதே போலவே திரு வெங்கட்ராமன் சார் அவர்களும் திரு சதீஷ் சார் அவர்களும் அத்துணை பேரும் பெரிய ஒரு நிகழ்வான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார்கள். அனைவரும் இந்த நிகழ்வில் இப்பொழுது கலந்து கொண்டவர்கள் அடுத்த மீட்டிங்கில் இந்த மீட்டிங்கில் கற்றுக்கொண்டதை தெரியப்படுத்தி அவர்களையும் அடுத்த மீட்டிங் இருக்க, ஏனென்றால் ஒரு க்ளோஸ்டு மீட்டிங்கா எம்எம்ஏ பார்க்கறது இல்லை. எல்லா நாலேஜும் அறிவுசார் நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது தான் எம்எம்ஏனுடைய தாரம் மந்திரமாக இருப்பதால் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக்கொண்ட உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Selvam sir. Thank you for your welcome address. Now we have Group Captain R. Vijaykumar, the Executive Director of Madras Management Association, who has served Madras Management Association for more than 1.5 decades successfully and conducted and organized several outreach programs for the benefit of MMA members. He also served the Indian Air Force, and he has been awarded the Vishishta Seva Medalist by the President of India for his highest order of service. Thank you, and I request the Group Captain to deliver the opening remarks. Good evening, ladies and gentlemen. Thank you, Satish. Good evening, all chapter chairmen, and also very warm welcome and my greetings to Mr. Mananathan, dear friend of mine and great achiever. So nice. I think the chapters are blessed that he accepted to speak on very, very important theme, traits of successful entrepreneur. As Selvam sir சொன்ன மாதிரி இது MMA உடைய அவுட்ரீச் ப்ரோக்ராம்ன்றது நம்ம சென்னையில் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கிறதுனால கமிட்டி டிசைட் பண்ணாங்க we should go to various outside சென்னை and take the program. ஏன்னா இப்போ சென்னையிலே நாங்கள் 15-20 ப்ரோக்ராம் பண்ணுறோம், உங்களுக்கு கொண்டு வந்தோம் டைரெக்டாக. ஒரு ப்ரோக்ராம் தனியாக சாப்டர் பண்ணணுன்றது ஒரு அது மாதம் அது விடக்கூடாதுன்றனால தான் இந்த ஈவெண்ட். இதில் வந்து மெயின் என்னன்னா we bring ஒரு entrepreneur who will share அவருடைய சக்ஸஸ் ஸ்டோரி. அவர் வந்து தமிழ் இல்லாத இங்கிலீஷோட இல்லாத தமிழ்லையும் பேசி ரெண்டுத்துலையும் கலந்துரையாடுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்னை பொறுத்தவரை நான் அட்டன் பண்ண வரலும் நாமக்கல்லாக இருக்கட்டும், ஆத்தூர்லாகும், சேலம்,
அவங்க ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் அழகா புரிஞ்சுப்பாங்க இங்கிலீஷ். சில சமயம் கம்யூனிகேஷன் திருப்பி பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்களே தவிர்த்து எங்க மெம்பர்ஸ்க்கு எல்லாமே நல்ல இங்கிலீஷ் புரியும் சார், அது எப்படி பிரச்சனை இல்லை. ஆனா மனநாதன் நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க தமிழ் இங்கிலீஷ் கலந்து உரையாடி எவ்வளவுக்கு முடியுமோ அவர் தமிழ், ஏன்னா மனநாதன் ரொம்ப நல்லா தமிழ் பேசுவார். இப்போ என்ன எனக்கு ஒரு பெரிய இதுனா, இன்னொரு கொஞ்ச நேரம் சில பேர் லாகின் பண்ணுவாங்க, அதுக்குள்ள முக்கியமான ஈவெண்ட் எம்எம்எல் நடந்துக்கு நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஒன்னு வந்து 30ஆம் தேதி வந்து செகண்ட் நாராயணன் என்டோமெண்ட் லெக்சர். அதுல வந்து 3 உலக புகழ்பெற்ற ஸ்பீக்கர்ஸ் வந்து லீடர்ஷிப்பை பத்தி பேச போறாங்க. ஜெரி ராவ்ன்றவர் வந்து அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் எம்பசிஸ், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. தாகி சாகர்ன்றது உலகத்துக்கு கிளாஸ்கோட ஹெட்டா இருந்தார். அதே மாதிரி அத்துல் ஓரான்றவர் வந்து சொலேரா கன்சல்டிங், ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஃபைனஸ்ட் பிகெஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கருக்குலாம் நம்ம கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6:30 முடிஞ்சிடும். ஸோ நீங்க கொஞ்சம் டைம் இருந்தால் அப்படியே கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பீக்கரை கேட்டு அவங்க எப்படி முன்னுக்கு வந்தாங்க, எந்த லீடர்ஷிப் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்க ஆண்டர்பிரினியர் ஜேர்னிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுக்கு மறுநாள் வந்து 31ஆம் தேதி ரொம்ப நல்ல ஈவெண்ட், அதுவும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிருத்திகா பாலசுப்ரமணியம் எல்லாருக்கும் தெரியும், கணேஷுக்கு தெரியும். அவங்க என்ன பேச போறாங்கன்னா, ஹவு டு யூஸ் சோஷியல் மீடியா ஃபார் பர்சனல் பிராண்டிங் அண்ட் கேரியர் growth. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் பர்சனல் பிராண்டிங் வச்சாதான் நம்ம முன்னுக்கே வர முடியும். அதுதான் நான் சொல்றது. இந்த மாதிரி எம்எம்ஏ ஆர்கனைசேஷன் வந்து மற்றவங்களை பார்த்து பேசி, நீங்களும் பழகி நீங்களும் பேசி பர்சனல் பிராண்டிங் பண்ணதான் இட்ஸ் ரியலி வெரி குட். யூ கேன் ரியலி டேக் cue from our chapter chairman Selvam, Ganeshan, Mohan, how beautifully they do the branding for the organization and also the branding for self, how it can really take to the next level. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அது நீங்க பண்ணணும். 3ஆம் தேதி அன்னைக்கு again all about entrepreneurs. டிசைன் ஐடியா how to do that is மைக்கேல் ஃபாலின்னு உலக புகழ் பெற்ற அவரு ஃபாலி டிசைன்ஸ்ல வந்து பேச போறாரு. அவரு டிசைன் எப்படி ஆஸ்தட்டிக்கா எப்படி பண்றது, அவங்க வந்து பிந்து சாஸ்திரி அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ண போறாங்க. இதை தவிர்த்து 4 சக்சஸ்ஃபுல் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்க எப்படி பண்ணாங்கன்றத வந்து கேட்க போறாங்க. ஜெய்தேவ் சொலியாலின்னு அவங்க வந்து சொலியால் பிரைவேட் லிமிடெட் மெடிமிக்ஸ் சோப் எல்லாம் பண்ணி ரொம்ப பிரசித்தமான கம்பெனி அது. கரிமா அகர்வால் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பிகபு பேட்டர்ஸ். ராஜுன்றது வெற்றி சாஃப்ட்வேர் அண்ட் வெரி பிக் ஏஞ்சல் இன்வெஸ்டர். மகிமா பதார்ன்றது கைண்ட்னஸ் ஃபவுண்டேஷன். அண்ட் பிரியா கௌதம்ன்றவங்க ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்ட், டைரக்டர் ஃபார் எஜுகேஷன், விர்ஜீனியா டெக் இந்தியா. அவங்க வந்து கன்சல்டேஷன். இதுவும் ரொம்ப நல்ல ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் வந்து மதியானம் 3 மணிலேருந்து ஆரம்பிக்குது. தட் இஸ் ஆன் 3rd February. ஸோ இதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்கு, நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் ஈவெண்ட்டை பத்தினா ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் ஆண்டர்பிரினியர் ட்ரெய்ட்ஸ். ஆண்டர்பிரினர் என்னை பொறுத்தவரையில நான் நிறைய ஆண்டர்பிரினர் வந்து எம்எம்எல் சந்திச்சிருக்கேன். அவங்க வந்து என்னை பொறுத்தவரையில ஒன்று வந்து பீங் ஆண்டர்பிரினர் ரொம்ப கடுமையான வேலை. அது நிச்சயமா தெரியும் எனக்கு, அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அவங்க என்னன்னா சோ மச் ஆஃப் அன்பிரடிக்டபிலிட்டி, என்ன எப்ப நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்தவரையிலும் நான் சந்திச்ச ஆண்டர்பிரினர்ஸ் இன்க்ளூடிங் நாமக்கல்லையும் சரி, ஆத்தூர்லயும் சரி, சேலத்துலயும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அட்வர்சிட்டி ரொம்ப ரொம்ப அட்வர்சிட்டின்றது அவங்களுக்கு தாக்க பொறுக்க முடியாத ஒரு தாக்கல் வந்துச்சுன்னா கூட அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஒரு ஆண்டர்பிரினியர் ட்ரெய்ட், முக்கியமான ட்ரெய்ட். நம்ம மனநாதன் நிறைய அதை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. இன்னொரு ட்ரெய்ட் நான் வந்து பார்த்தது வந்து நெவர் சே டை. என்னதான் நடந்தாலும் எப்படியாவது முன்னுக்கு கொண்டு போயிடணும், அதை எப்படியாவது மாத்திடணும். எவ்ரி டைம் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க, எப்படி நம்ம வந்து ப்ரொஃபஷனலா கொண்டு போகலாம் அண்ட் தெம்செல்ஸ் அண்ட் கம் அவுட் டு த டாப், எப்படியும் முன்னுக்கு வந்துடுவாங்க. நான் வந்து ஒண்ணு கேள்விப்பட்டேன், பெரிய பெரிய ஆண்டர்பிரினர் எம்எம்எல் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து பாக்ஸிங்ல இறங்கும் போது நல்லா தடியா உள்ள போய் இறங்கினால ஒண்ணுமே பண்ண முடியாது, அடி வாங்கிட்டு உள்ளதான் வர முடியும். ஆனா ஆண்டர்பிரினர் பாக்ஸிங்லயே அதே ஒல்லியா வந்து நல்லா எஜியலா வந்தால் ஓடி ஆடி விளையாடி இதற்கு இருக்கிற ஆளை அச்சு போட்டு கீழே போட்டுடலாம். அதே மாதிரி தான் ஆண்டர்பிரினர்ஷிப். You should be nimble-footed and go around fighting like a boxing. You should be able to do everything and smarter. Because எனக்கு எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் மிஸ்டர் மனநாதன் நல்லா தெரியும் எனக்கு. அவருடைய இதை பார்த்திருக்கேன் நான். அண்ட் அவர் வந்து ஆண்டர்பிரினர் மட்டும் இல்லாத உலக பிரபலமான ஒரு இனோவேட்டர். அவருடைய கம்பெனி வந்து உலக பல நாட்டுகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இனோவேஷனை பத்தி எவ்வளவு பேட்டர்ன் அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியில இருந்து இவ்வளவு பண்ணியிருக்கான்ற போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். நீங்க அவருடைய ஸ்டோரி கேட்டாலும் ரொம்ப பெருமைப்படுவீங்க. பிஃபோர் ஐ க்ளோஸ், ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ இஸ், இந்த பேண்டமிக்ன்றது நமக்கு நிறைய சொல்லி கொடுத்தது. அதை சொல்லி கொடுத்ததுல சிலதெல்லாம் டெக்னாலஜி நம்ம எப்படி அடாப்ட் பண்றோம். இப்ப பாருங்க, நீங்க இவ்வளவு பேர் வந்து எனக்கு லாகின் பண்ணி சேர்ந்துட்டீங்க. பேண்டமிக் முன்னாடி நான் வந்து வாங்க சார் ஜூம்ல வாங்க நம்ம பேசலாம், யாராவது வந்திருப்பாங்களா? செல்வம் கணேசன் கிட்ட கூட வந்திருக்க மாட்டீங்க. அதெல்லாம் வேலை இல்லை சார், நீங்க நேரம் ஹோட்டல் வந்து பண்ணுங்கன்னு தான் சொல்லுவீங்க.
இன்னைக்கு பாருங்க, உங்க ரூம்லயோ உங்க ஷாப்லயோ உங்க கடையிலயோ எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க மாட்டு கேட்கலாம். இது மட்டும் கிளிக் ஆஃப் த பட்டன் ஜூம்லயும் கேட்கலாம். இதே லைவ் வெபினாரும் போயிட்டு இருக்கு. ஒரு கிளிக் ஆஃப் பட்டன் அதையும் பார்த்துட்டு இருக்கலாம். இது என்னன்னா, இந்த நான் கேட்ட வரையிலும் பல ஆண்டர்பிரனர் எனக்கு 3-4 டிப்ஸ் கொடுத்தாங்க. நான் என்ன அவங்க கத்துக்கிட்டாங்க இந்த டெக்னாலஜியை பத்தி. அவங்க முதல்ல வந்து டெக்னாலஜி என்ன கத்துக்கிட்டாங்கன்னா, நம்ம மக்கள் யார் நம்ம கிட்ட வந்து வேலை பண்றாங்களோ அவங்களுக்கு நல்ல கான்பிடன்ட் கொடுங்க. என்ன கான்பிடன்ட்னா, வேலையை பத்தி நீங்க கொடுத்துருப்பீங்க, அதாவது வேலை செய்யறாங்க, நீங்களும் சம்பளம் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நம்ம போய் வேலை பண்ணா நமக்கு நம்முடைய ஹெல்த்துக்கு ஒன்றும் வராது. எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்குல்ல, கோவிட் பேண்டமிக்னு. அந்த வந்து ஒரு டெக்னாலஜி மூலியமா அவங்களுக்கு எப்படி அந்த கான்பிடன்ட் கொடுக்கணுன்றது, நாட் ஒன்லி சோப்பு அது இதெல்லாம் கை டெம்பரேச்சர் அதெல்லாம் கொடுக்குறீங்க. நோ, இன் அடிஷன் டு தட் யூ மஸ்ட் ஹேவ் அ டெக்னாலஜி. அவங்க வேலை பண்ற இடத்துல வந்து அவங்க நிச்சயமா வந்து போறதுனால ரொம்ப சேஃபா இருப்பாங்க. ஏன்னா நான் எதுக்கு நான் தைரியமா சொல்லுவேன்னா, இதை பத்தி நான் எம்எம்ல நிறைய படியிருக்கோம். நாட் ஒன்லி தட் we are given them very good atmosphere to work. Technology we use them, make the clear clean air for them, clean atmosphere, check everything. லிட்டில் பிட் ஆஃப் டவுட் ஆனாலும் திருப்பி அமைச்சிடும். அதனால இருக்கிறதுனால இது மாதிரி. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, டெக்னாலஜி வந்து இட் இம்ப்ரூவ் த பிசினஸ் லைக் எனிதிங். யூ மஸ்ட் யூஸ் ஹவ் பிரிக் அண்ட் மார்டர் கம்பெனிலாம் சொல்லுவோம் தெரியுமா, நார்மல் கம்பெனி. அவங்கலாம் அழகா போயிட்டு பெரிய பெரிய கம்பெனில வந்து லிங்க் பண்ணிட்டு they are doing fantastic work today. அதனால டெக்னாலஜியை வந்து நீங்க ரொம்ப கத்துக்கிட்டு நிறைய பண்ணிருக்காங்க. இதை பத்தி மனதாலும் சொல்லுவாரு. அவரும் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. டெக்னாலஜி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் பிசினஸ். இந்த பேண்டமிக் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, உங்க வீட்லயே பாத்தீங்கன்னா சரி, உங்க பசங்களா இருந்தாலும் சரி, உங்க நண்பர்களா இருந்தாலும் சரி, எப்ப முடிஞ்சா டைம் கிடைச்சா உடனே நம்மளுடைய டெலிஃபோனை பார்ப்பாங்க. ஏதாவது நோண்டிட்டே இருப்பாங்க, என்ன வருது, வாட்ஸ்அப் என்ன வருதுன்னு. ஸோ பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம் ஆன் த டெலிஃபோன் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல். இந்த டைம்ல தான் நீங்க புஷ் பண்ணும் உங்க ப்ராடக்ட்டை பத்தி, உங்க ஏரியா பத்தி. தோஸ் ஹூ ஹேவ் டன் சக்சஸ்ஃபுல்லி அவங்க பிசினஸ் எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த டைம்ல தான் யூ ஷுட் நோ ஹவ் டு யூஸ் கூகுள் ஆட்ஸ், ஹவ் டு யூஸ் ஃபேஸ்புக். இதெல்லாம் தான் நீங்க எம்எம்ஏ ப்ரோக்ராம்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி பண்ணலாம், எப்படி வீடியோ பண்ணலாம், எப்படி அப்லோட் பண்ணணும், இதெல்லாம் நீங்க எம்எம்ஏ பார்த்தே பண்ணலாம். நாங்கள் we do most of the thing for MMA. That's why we are able to reach some programs of ours ஒரு 50,000 பேர் வாட்ச் பண்றாங்க. இன்னைக்கு ஜூம்ல 84 பேர் தான் இருக்கீங்க இங்க, பிளஸ் நார்மல் வெபினார்ல இருப்பாங்க கொஞ்சம் நம்பர். ஆனா எங்க ப்ரோக்ராம்ஸ் இல்ல, ப்ரோக்ராம் கன்வென்ஷன்ஸ் கான்க்ளேவ்ஸ் எல்லாம் 20,000 பேர் வாட்ச் பண்ணுவாங்க. எப்படின்னா நாங்க ரீச் பண்றது அந்த மாதிரி. அதே மாதிரி another thing which you are using it today, technology for skill. உங்க ஸ்கில்ல கான்ஸ்டன்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கணும். மனநாதன் வந்து அதை பத்தி பேசிட்டே இருப்பார். எப்போ இருந்தாலும் இந்த வயசுலயும் அவர் வந்து ஏதாவது கத்துட்டு இருப்பார். அவருடைய ஹேபிட்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லுவாரு. அது நிச்சயம் அதையும் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் அவர்னா ஸ்கில்ல வந்து இந்த இதுல ஆன்லைன்ல வீட்லயே உட்காந்து நிறைய கத்துக்கலாம் நீங்க. ஸோ ஆஸ் அ ஆண்டர்பிரனர் இப்பெல்லாம் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்ல யூ கேன் என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில். ஸோ அதை கத்துங்க. லாஸ்ட் ஒன் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் பத்தினா, அவங்க வந்து உழைச்சு பிசினஸ் சொல்லுவாங்க தவிர்த்து தனக்கோசரம் உழைக்க மாட்டாங்க. அதாவது தனக்குன்னா தன்னுடைய உடம்ப கவனிச்சுக்க மாட்டாங்க. அதுல என்ன ஆகுது, அவங்களுடைய ஹெல்த் வந்து நிஜமாவே அஃபெக்ட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரனர்ஸ் அட் ஏஜ் ஆஃப் 40, 45, 50 ஹைப்பர் டென்ஷன், பிபி, சுகர் எல்லாம் வந்துடும் அவங்களுக்கு. நீங்க வந்து உழைச்சி இவ்வளவு பண்ணும்போது உங்களுடைய நன்மைக்கோசரம் உங்க உடம்பையே நல்லா பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது பிகாஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், நார்மல் யோகா, நல்லா வாக் பண்றது, பாடி அண்ட் மைண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பத்தி ஏன் சொல்றேன்னா, இங்க நாங்க ஒரு செமினாரை பண்ணோம், ஆண்டர்பிரனர்ஸ் சிஇஓ எப்படி நல்லா தூங்கணும். நீங்களாம் சிரிப்பீங்க, என்னன்னா தூங்குறதுக்கு போய் செமினார் நிறைய கத்துக்கிட்டேன். பாதி ஆண்டர்பிரனர் சிஇஓ தூங்குறது கிடையாது. ராத்திரி 9, 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. நிறைய கத்து கொடுத்தாங்க. எத்தனை மணிக்கு சாப்பிடணும், 7, 8 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது, 10 மணிக்கு அணைச்சிடணும், டெலிஃபோன் எல்லாம் எடுக்கவே கூடாது, 10ல இருந்து 6 மணி நேரம் டைம். நீங்க 10ல இருந்து 6 வரலும் தூங்கும் போது கூட நீங்க நல்ல சவுண்ட் ஸ்லீப்னு வராது, எழுந்திருப்பீங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நீங்க உடம்பு நல்லா இருந்தா தான் உங்க பிசினஸ் நல்லா இருக்கும். நீங்க பிசினஸ் நல்லா இருந்தா உங்க சுத்தப்பட்ட உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். உங்க ஃபேமிலியும் மற்றவங்க நல்லா இருந்தா ஆல் தி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆர்கனைஸ் வெரி குட். அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு தான் நம்ம மனநாதன். சரிங்களா? அண்ட் ப்ளீஸ் லிசன் டீம். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும், நான் இன்னும் ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறேன்னா, பீப்புள் லாகின் பண்ணா யாரும் மனநாதனுடைய டாக்கை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 100 செஞ்சுரி அடிக்கலான்னு பார்த்தேன், 91 நிக்குது. மிஸ்டர் செல்வம் ஏதாவது கொஞ்சம் புஷ் பண்ணி 100 ஆக்கிட்டு வராது சீக்கிரம். 90க்கு போயிடுச்சு திருப்பியும். So what is the idea is, not people should come and watch and take away. சரிங்களா? இதை கேட்டுட்டு ஐ எம் குவைட் ஷுவர் இந்த டாக் நீங்க கேட்கறதுனால யூ வில் இம்மென்ஸ்லி பெனிஃபிட். அவருக்கு சொல்றதெல்லாம் கருத்துக்கெல்லாம் நல்லா கேளுங்க. என்ன கொஸ்டின் இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ வி ரெக்வெஸ்டட் மிஸ்டர் சம்பத் மோகன் வர முடியல. ஸோ மிஸ்டர் சம்பத், டாக்டர் சம்பத் வில் ரியலி ஹேண்டில் த Q&A செஷன். ஆஸ் யூஷுவல் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ. இந்த லாஸ்ட் மாசம் ஹோப்ஃபுல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் ஆன்லைன்ல
நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம நேரே வந்து உங்க கூடயே இருந்து எல்லா ப்ரோக்ராம் பண்றதா இருக்கும் நாங்க. ஸோ தட் பெரிய பெரிய வேர்ல்டு சயின்டிஸ்ட் சொல்ற மாதிரி நம்ம மூவ் ஆகணுங்க. இது கோவிட் நினைச்சு நம்ம உட்காந்துட்டே இருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எம்எம்ல பாத்தீங்கன்னா கூட இப்ப கூட நாங்க ரெகுலர் ஈவெண்ட் தான் எம்எம்ஏ ஆடிட்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்துட்டு கரெக்டா பண்ணாக்க கோவிட் நம்மளை பத்தி கொஞ்சம் இருக்கலாம். வந்துச்சுனாலும் இது நார்மல் வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அதுக்குதான் நீங்க நிச்சயமா 2 வேக்சின் எடுத்துருங்க. ஆல்வேஸ் நீங்க கொஞ்சம் 60 வயசு மேல இருந்தா நிச்சயமா பூஸ்டர் டோஸ் எடுத்துருங்க. அண்ட் வீட்டுல எல்லாருக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க். சில பேருக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா பையன் இருந்தா கூட தனியா ஜூல சிறுத்தை அடைக்கிற மாதிரி அடைச்சிருங்க தனி ரூம்ல, வெளியே வராது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிகாஷன் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ so much for joining this evening and wish you a great evening. நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த ஈவினிங். And over to Satish. Take it forward. Thank you, sir. Thank you. You have really set the tone and a lot of insights you are sharing, sir. Thank you. And now I take this opportunity to welcome Mr. K.V. Ganesan, the chairman and of MMA Namakkal chapter, to introduce the speaker for the evening. Thank you. Over to Ganesan, sir. Sir, unga audio mute la irukku, sir. Sir, mute la irukku, sir. Okay. Ipo? Perfect. I think, okay. Thank you, Mr. Satish. Thank you very much, Mr. Captain, because நீங்க எங்க மேல வச்சிருக்க பெரிய நம்பிக்கை கூட நாங்க எங்க மேல நம்பிக்கை அதிகமா வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் அவர் எதிர்பார்க்கிற நம்பர்ஸ் டெஃபினட்டா வந்து ஒரு 200 மெம்பர்ஸ் மேல இந்த மீட்டிங் வரணும்னு நாங்க ரொம்ப ட்ரை பண்ணோம் காலையில இருந்து. ஐ திங்க் நவ் அரௌண்ட் 100 வந்துட்டு இருக்காங்க. எனிஹவ் இது எதுவுமே பண்ணாம இருக்கக்கூடாதுங்கிறத அந்த ஒரு தாரக மந்திரத்தில் தான் கேப்டன் எப்பவுமே அந்த நிறுவனத்தையே வந்து தலைமை பொறுப்புல செஞ்சிட்டு இருக்காரு. நான் அவரை ரொம்ப கவனிச்சதுல இந்த அளவுக்கு இந்த ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ் இது வரைக்கும் கொடுத்திருக்கிறது. திரு மனநாதன் அவர்களோட ப்ரொஃபைலும் அவரோட இது அதெல்லாம் பார்க்கும்போது அவரை வந்து ஒரு ப்ரொஃபைல வச்சு அவரை ஒரு ரைட் அப்ல சொல்ற மாதிரி இல்லை. அவர் வந்து ஹிம்செல்ஃப் இஸ் ஒரு தொழில் முனைவோர்லயே ஒரு வித்தியாசமான தொழில் முனைவோரா எனக்கு தெரியுது மிஸ்டர் சதீஷ். அது வந்து அவரு நம்ம நண்பர்கள் வந்து இதை மிஸ் பண்ணாக்கா அதுக்காக தான் நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்லேயே இன்ட்ரோடக்ஷன்ல ஐ இன்வைட்டட் ஹிம் டு நாமக்கல் இன் பர்சன். பிகாஸ் சில பேர்கிட்ட நேரடியா பேசும்போதுதான் சில நேரங்கள்ல அந்த கேள்விகளையும் அதெல்லாம் கேட்கலாம்னா அவரும் ரெடிலி அக்செப்டட். ஐ தேங்க் மிஸ்டர் மனநாதன் த ஸ்பீக்கர். அண்ட் ஐ ஃபர்ஸ்ட் என்னோட சேர்மன்ஸ், கோ சேர்மன், என் கூட சேர்மன்ஸ் இருக்கிற சேர்மன்ஸ் மற்றும் நண்பர்களையும் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திமைக்கு மிகவும் நன்றி. இப்போ திரு மனநாதன் அவர்களை பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்திருக்காரு, தொடங்கி இருக்காரு. அவரோட இன்னும் நான் பர்சனலா அவரை நேரடியா சந்திக்கணும், கண்டிப்பா சந்திக்க வேண்டிய முக்கியமான நபரா அவரை நினைக்கிறேன். ஆனா அவர் வந்து ஒரு 20 ஆண்டுகள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இதுல இருந்து மெக்கானிக்கல் தொழில முன்னேற்றம் அடைஞ்சு 30 ஆண்டுகள் தொழில் முனைவரா இருந்திருக்காரு. 30 ஆண்டுகள் தொழில் முனைவரா இருந்தது மாத்திரம் இல்லாம எங்க தந்தையார் அடிக்கடி சொல்வார், அதாவது ஒரு பொருளை வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன்ஸ், இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு வந்து மோடியிலிருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜியிலிருந்து நம்மளோட முதல்வர் எல்லாருமே வந்து அந்த இன்னோவேஷன்ஸ் அண்ட் ஆர்என்டின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்த வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில இவர் மேன்டெக் மூலியமா அதை எடுத்துட்டு போயிருக்காரு. அதை வந்து அந்த பொருளை பத்தி மற்றதெல்லாம் நாங்க அந்த வீல் அலைன்மெண்ட், நாங்கெல்லாம் ஆட்டோமொபைல்ல இருக்கிறதால வீல் அலைன்மெண்ட், வீ பேலன்சிங் இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் பூரா வி ஆர் வெரி ஃபெமிலியர் வித் தட். பட் அதை வந்து சார் வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை எடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் வந்து அவர் வந்து நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களே பாராட்டுற அளவுக்கு 2018 அவர் பாத்தீங்கன்னா பிரசிடென்டல் அவார்ட். அதெல்லாம் வந்து ரொம்ப அவரோட ஒரு யுக்தி, அந்த நேர்மையான ஒரு தொழிலுக்கு அவரோட எத்திக்ஸ் கிடைச்ச ஒரு வெற்றியா தான் நான் பார்க்க முடியுது. அதே மாதிரி சிஐ வந்து தொழில் கூட்டமைப்பினுடைய இதா பிரசிடென்டா இருந்திருக்கார், பாண்டிச்சேரியில இருந்திருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அவர் சமூக ஒரு இதுல வந்து இந்த ஆட்டோ ஓட்டுநருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசு கட்டுப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் அவர் கொடுத்திருக்கிற அந்த கன்வர்ஷன் கிட் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கோ அந்த பாண்டிச்சேரிக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்திருக்கு. மற்ற நாடுகளுக்கு அது எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இன்னும் மேலும் எங்க பல நேரங்கள்ல எங்க தந்தையார் பேசும்போது சொல்வார், இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றது வந்து ஏதோ இந்த பக்கத்தால் இருக்கிற சிலோனு இந்த மாதிரி துபாய் நாட்டுக்கு இல்லப்பா, பூரா யுஎஸ்ஏ அந்த மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கு, ஜெர்மனிக்கெல்லாம் இவர் இப்ப சாரோட பொருள்கள் வந்து ஜெர்மன், ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் போறதுங்கிறது வந்து வெரி வெரி ப்ரைட் மூவ்மெண்ட் ஃபார் அவர் தமிழ்நாடு. அண்ட் எஸ்பெஷலி ஒரு பர்சன் லைக் மிஸ்டர் மனநாதன் அவரெல்லாம் வந்து அவரோட லைஃபை வந்து இதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. அது இல்லாம அவர் ஒரு புஸ்தகத்தையும் எழுதி அது மூலியமா வீல் அலைன்மெண்ட், வீ பேலன்சிங் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத அடுத்த தலைமுறைக்கு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவரோட ப்ரொஃபைல படிக்கும் போது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். மிஸ்டர் சதீஷ் சார், கேப்டன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் வந்து இந்த ஸ்பீக்கரை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நாங்க அது கூடவே அவரை தயவு பண்ணி
கேட்டிருக்கோம். அவரும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. நீங்க இந்த பேண்டமிக் இது முடிஞ்ச உடனே வரப்போற ஸ்பீக்கர்ஸ் சில பேர்த்த நாமக்கலுக்கும் ஆத்தூருக்கெல்லாம் நீங்க தனியா அனுப்பிச்சுனாக்கா எங்களுக்கு இந்த தொழில் முனைவோருக்கு அது பெரிய வாய்ப்பா இருக்கும். இந்த மிஸ் பண்றவங்க கூட அதை ஒரு பெரிய வாய்ப்பா பயன்படுத்திப்பாங்க. மற்றபடி எல்லாருக்கும் ரொம்ப ஆவல் இருக்கு. இந்த ஆவலுக்கு வந்து பெரிய எடுத்துக்காட்டான ஊர்கள் தான் இந்த ஊர்கள். அதனால எங்களுக்கு வந்து கேப்டன் வந்து செஞ்சிருக்கிற பெரிய மகத்தான ஒரு இதா தான் இதை நாங்க நினைக்கிறோம். அது மாதிரி ஒரு ஸ்பீக்கரையும் அனுப்பியிருக்காரு. இந்த நேரத்தில் பல்வேறு சமுதாய பணிகளிலும் மற்றும் அவருடைய சிறப்பான சேவைகளையும் செய்து கொண்டிருக்க மனநாதன் அவர்களுக்கு எங்களுடைய எல்லாம் வல்ல நாமக்கல் ஆஞ்சநேயர் அவருக்கு என்றும் துணை இருந்து அவரும் வந்து மேலும் மேலும் சிறந்து இந்தியாவிற்கும் சரி நமக்கும் ஒரு தொழில் முன்னோடியாக அவர் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை இந்த சபைக்கு நான் அறிமுகப்படுத்துவதில் மிக மிக பெருமை அடைகின்றேன். நன்றி. தேங்க்யூ கணேஷ் சார். On behalf of MMA, we welcome Mr. Mananathan sir to take over the session. Thank you. Thank you, Satish, and thank you all of you for the kind words praising me. And Captain Vijay Kumar வந்து ஒரு என்ட்ரிபிரினருக்கு என்னென்ன வேணுங்கிறத அவரே இப்போ சொல்லிட்டாரு. ப்ராபப்ளி நான் சொல்ல வேண்டியது பூரா in a nutshell he explained. இப்போ கொஞ்ச நாளாக பார்க்க அவருடைய தமிழ் வந்து ரொம்ப பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மேபி பிகாஸ் ஆத்தூர் நாமக்கல் அந்த இம்பேக்ட் அவருக்கு இருக்கு. இட்ஸ் குட். என்னன்னா மெசேஜ் போய் சேரணும்னா எந்த மொழியில் புரியுதோ அந்த மொழியில் தான் போய் சேரணும். Anyway, without taking much of a time, let me start with my presentation on the subject. என்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கன்க்ளூஷனில் பார்த்துக்கலாம். சார் நான் ப்ரெசென்ட் பண்ணிடலாமா? Yes sir, please sir. ஷேர் கொடுத்துருங்க. சார் தெரியறதா? நல்லா இருக்கு. ஸ்லைட் ஷோ போட்டுருங்க. கீழே இருக்கு பாருங்க. ஸ்லைட் ஷோக்கு எஸ் கிளிக் பண்ணது. For Manatec is the name of my company, the first company I started in the name of Manatec. Then I branched out to Manatec Electronics Private Limited. That is the present company's name. Therefore, today's topic is the traits of a successful entrepreneur. That is a topic given by MMA to me. And when they gave me this topic, I didn't know that it is going to be for more of chapters. அதனால கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணேன் என்னுடைய ப்ரெசன்டேஷனில் at the last moment to make it more easy for everybody to understand. Okay. When we say the traits, an entrepreneur is a person who must have multiple talents, many talents within him, not like others. மற்ற பிஸ்னஸில் இருக்கவங்க, ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, ஒரு ப்ரொஃபஸர்னா அவருக்கு டீச்சிங் நாலேஜ் இருந்தால் போதும், நல்லா டீச் பண்ணார்னா இட்ஸ் ஓகே. டாக்டர் மஸ்ட் பி அ குட் டாக்டர் பை ஹிம்செல்ஃப். பட் ஒரு என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லும் பொழுது he requires a lot of talents, not one or two, I will say many talents, and that alone can make a successful entrepreneur. But I have seen very highly qualified and intelligent people, even PhDs, when they start an industry, they have failed. He was excellent in his career. படிப்புல ரொம்ப பிரமாதமா ஷைன் பண்ணாங்க, நம்பர் 1 இருந்தாங்க, and he got all the credentials. But when he started the industry, I have seen people have failed. I have also seen many managers. They were very good in their profession as manager. When they resign and start an industry, they have also failed. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து ஒரு தூத்துக்குடி ஆல்கலைன் கம்பெனியில் வாஸ் அ சீஃப் பர்ச்சேஸ் மேனேஜர், ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷனில் இருந்தார். அவர்கிட்ட நிறைய பேர் வந்து காம்போனன்ட் சப்ளை பண்ணுறவங்க அவர் கண்ணுக்கு எதிர வந்து ரொம்ப பிரமாதமாக வளர்ந்தாங்க. இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணாரு, இவங்களே இந்த மாதிரி வரும்பொழுது இவ்வளவு டேலண்ட் இருக்கக்கூடிய கேபிள் இருக்கு, நான் ஏன் வந்து இண்டஸ்ட்ரி பண்ணக்கூடாதுன்னு அவர் ஆரம்பிச்சார். He resigned his post, a very top post in one of this chemical company. Then he started an industry on his own. Believe me, he was not able to manage the pressure of an entrepreneur and he failed. I saw that. Therefore, all these things, because of an entrepreneur requires a multi-faceted competencies. அதை பார்க்கலாம் என்னங்கிறத இப்போ கொஞ்சம் இன்னைக்கு ஒரு
இருக்கிற டயத்தில் என்ன, வாட் ஆர் த காம்பிடன்சிஸ் இருக்கு, லெட் அஸ் அனலைஸ். The first and foremost thing I will definitely for an entrepreneur is quality consciousness. Quality consciousness இல்லாம ஒரு entrepreneur successful வரவே முடியாது. The best mantra for success is keeping quality as number one in all the business activities. என்ன ரீசன் கேட்டாக்க, quality conquers all competitions, whether domestic or international. இப்போ எங்க கம்பெனியுடைய சக்சஸுக்கு காரணம் வந்து நம்பர் ஒன் இஸ் குவாலிட்டி. நாங்கள் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கம்பெனி ஆரம்பிச்சப்ப அவ்வளவு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. We had a lot of field failures. எங்கள் எக்ஸ்போர்ட்ஸ்லையும் ஃபெயிலியர்ஸ் இருந்தது. The moment we started re-engineering and bringing quality into the systems at various levels, and ஒரு ஜீரோ டிஃபெக்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை நோக்கி நாங்கள் ஒர்க் பண்ண பிறகு our acceptance was very well in the market. Therefore, we were able to conquer many of the countries, able to market and compete with even very big international companies. Sustained quality and sustained business at all times. That's very, very important. Quality வந்து sustainable இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு நான் குவாலிட்டியா கொடுக்குறேன், அதன் பிறகு என்கிட்ட குவாலிட்டி இருக்காது அப்படி இல்லை. Your quality systems must be so good that it is sustainable throughout, across all the period, across the organization. Therefore, quality conquers all competitions, whether domestic or international. Sustained quality, sustained business at all times, whether a tsunami or corona. Slide show போயிட்டு slide move ஆகல. You go to slide show so that when you click, people can read what you are telling us. They will be able to understand better. Slide show போடுங்க, அது கீழே கப்பு மாதிரி இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணியாச்சு, அது பண்ணி தான் இருக்கேன். அப்ப உங்களுக்கு ஸ்லைட் ஷோ வரலையே? இல்ல, full screen வரல எங்களுக்கு. ஸ்லைட் மூவ் ஆகல. எனக்கு வருது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லைடு கிளிக் பண்ணுங்க சார். வந்துருச்சு. கிளிக் பண்ணுங்க சார். இல்ல வரலையே சார். டபுள் கிளிக், அதை கிளிக் பண்ணுங்க, கப் மாதிரி இருக்கு. கீழ வாங்க, லெஃப்ட், அதை கிளிக் பண்ணுங்க. வரல. டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணுங்க அது. சார் இப்ப வந்துருச்சு சார், ஸ்கிரீன் மாறிடுச்சு. ஓகே, சரி. ஓகே. Now it's okay. Now it's correct. இப்போ போங்க. Thank you. Fine. Ensure quality prevails in all the products what you make, across the process and across the services offered by your company. That is very, very important. Product la mattum illa, ungal internal process la, and also the services you offer to your customers, எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே, எல்லா ஏரியாவிலையுமே, இன்க்ளூடிங் பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸ், ஈவன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர். இந்த குவாலிட்டி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல நான் குவாலிட்டி வச்சிருப்பேன், மற்ற டிபார்ட்மெண்ட்ல குவாலிட்டி இருக்கான்னு சொல்ல முடியாது. Therefore, quality should be spread in all the departments in a unified manner and a uniform manner. அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்க, follow any one of the proven process for quality across the organization, like TQM or TPM or Six Sigma, etc. ஏதாவது ஒன்று, எல்லாமே ஒன்று தான். All the TQM or TPM or Six Sigma, eventually everything talks of business, everything focuses on business, and everything defines a process for quality. Okay. Therefore, ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜப்பான் இஸ் அ கண்ட்ரி, they set a lot of standards for quality systems. You all know about it. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். An American company gave an order to a Japanese company to manufacture 10 lakhs pieces of components. 10 லட்சம் காம்பனண்ட் சப்ளை பண்ணணும்னு ஒரு ஆர்டர் கொடுத்தான். ஆனா என்ன சொன்னான்னாக்க 0.1% தான் வந்து ஃபெயிலியர் இருக்கலாம். அதாவது 10 லட்சம் சப்ளைல 1000 காம்பனண்ட்ஸ் தான் வந்து குவாலிட்டி ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தான். ஒரு 3 months டைம் கொடுத்தான். ஆஃப்டர் 3 months the ஜப்பனீஸ் கம்பெனி சப்ளை பண்ணா. 2 பாக்ஸ் வந்தது, ஒரு பெரிய பாக்ஸ், ஒரு சின்ன பாக்ஸ். இந்த அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க, வாட் இஸ் திஸ், ஒய் தே ஆர் சென்டிங் இன் 2 boxes? இந்த ஜப்பனீஸ் ஏதாவது மூலகளே இல்லையா, ஏன் இந்த மாதிரி 2 பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கான்? தே ஓப்பன்ட் த பிக் பாக்ஸ். They saw 10,000 components perfectly all right as per the quality. பக்கத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தது, அதை ஓபன் பண்ணி பார்த்தான். அதுல 1000 components with deviated quality, poor quality இருந்தது. ஒரு மெசேஜ் எழுதியிருந்தான், we never knew the way of working of Americans, therefore கஷ்டப்பட்டு ஒரு 1000 component poor qualityல பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். The idea என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நீ வந்து there should not be a chance given for poor quality at all.
0.1% நீ அக்செப்ட் பண்ணுறது சொல்றதே தப்பு ஜப்பானீஸ் கிட்ட. நாங்கள் we can give 100% குவாலிட்டி காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறதா அந்த மெசேஜ் அவன் கம்யூனிகேட் பண்ணியிருக்கான் அந்த ஒரு இன்சிடென்ட்ல. Therefore, we all should understand quality is the most important thing, and the quality consciousness is one of the trait of a successful entrepreneur. அதனால நான் முதல்ல போட்டிருக்கேன் குவாலிட்டியை. எந்த பிசினஸ் ஆகனா இருக்கட்டும், குவாலிட்டியில மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. The next one, the decision taking. The entrepreneur அப்படிங்கிறவர் he takes decisions every day, every moment, and in every activity. மற்றவங்களை விட கம்பேர்ட் டு அதர்ஸ், ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டாக்டர், இவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனை விட ஒரு என்டர்பிரினர் டேக்ஸ் லாட் ஆஃப் டெசிஷன்ஸ். Therefore, the success of an entrepreneur is the sum total of all the decisions taken by you. நீங்க சில நேரங்களில் பார்த்துருக்கலாம், ரொம்ப படிக்காத ஒரு ஆளை அவரு சரியான முடிவுகள் எடுத்ததுனால ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டரா வந்திருப்பாரு அவருடைய லெவல்ல. ஒருத்தர் பிஹெச்டி படிச்சிருப்பாரு, பட் சரியான டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாரு, அவர் முன்னுக்கு வராம கூட இருந்திருப்பாரு. Therefore, the right decision taking is very important, and the more and more right decisions you take, therefore the more and more you are successful. ஒரு 10 டெசிஷன் எடுத்தாக்க 7 டெசிஷன் சக்சஸ்ஃபுல்லா எடுத்தாலே you are a successful person. 7 எடுக்க முடியாது. Therefore, நீங்க 5ல இருந்து 7 வரல எடுத்தீங்கன்னாக்க மாடரேட் சக்சஸ் டு வெரி குட், வெரி பிக் சக்சஸ் வரலாம். பட் சம்டைம்ஸ் ஐ ஹவ் சீன் பீப்புள் டெசிஷனே எடுக்க மாட்டான், இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டெசிஷனுக்கே வர மாட்டாங்க. தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நாட் டேக்கிங் எ டெசிஷன் இஸ் worse than taking a wrong decision. ஏன்னா நீங்க ராங் டெசிஷன் எடுத்தீங்கன்னாக்க உடனே கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க டெசிஷனே எடுக்காம இருந்தீங்கன்னா you lose the business opportunities. Therefore, decision taking is a very very important faculty of an entrepreneur. How to take the right decision? கரெக்ட் சார் சொல்றீங்க, எப்படி சார் கரெக்டான முடிவு எடுக்கிறது? நிறைய பேர் ஒரு இன்ட்யூஷன் பேஸ்டா அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது, வாட் இஸ் இன்ட்யூஷன் சேஸ், அதை பேஸ் பண்ணி சில முடிவுகள் எடுக்கிறாங்க. ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு இன்ட்யூஷன் பேஸ்டு வில் ஒர்க் வெரி வெல். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத யங்ஸ்டர்ஸுக்கு இன்ட்யூஷன் மே நாட் ஒர்க் வெரி வெல். தென் சில பேர் என்வைரன்மெண்ட்டை வச்சு, அதாவது என்னுடைய மாமா சொன்னாரு, என் சித்தப்பா சொன்னாரு, என் ஃப்ரெண்டு சொன்னான், therefore I am taking this decision. That is not going to be a good decision at all. Therefore, what will be a better way of taking a decision is data based. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முந்தி அந்த சப்ஜெக்டை பொறுத்து எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இவாலுவேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் தான் ஒரு பெட்டர் டெசிஷனாக இருக்கும். அப்படிப்பட்ட டெசிஷன்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிங்கனாக்க, இந்த மல்டி பிரெயின் டெசிஷன், அதாவது ஒரு மீட்டிங் ஹால். இந்த ஒரு மீட்டிங் ஹாலில் நீங்கள் நிறைய பேர் இன்வால்வ் பண்ணும் பொழுது, தென் the decision is evaluated or analyzed by many people, and those decisions are the best decisions from my point of view. That is why all companies therefore the decisions நம்ம எடுக்கும் பொழுது மீட்டிங்ல எடுக்கிறது, அதுதான் பெரிய கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் த டைரக்டர்ஸ், இந்த டெசிஷன் மேக்கர்ஸ் எல்லாமே மீட்டிங்ல தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மீட்டிங்ல இருக்கிறாங்களேன்னு கூட நம்ம கேட்க தோணும். பிகாஸ் தே ஆர் டேக்கிங் த டெசிஷன்ஸ், ரைட் டெசிஷன்ஸ் இன் த மீட்டிங் ஹால் ஒன்லி. The next faculty, very important point for a good entrepreneur is communication. An entrepreneur should be a good communicator. You should be able to develop your communication skills. நிறைய பேருக்கு நம்ம அதில் லாங்குவேஜ் போராக இருக்கும், இங்கிலீஷ் சரியா வராது. இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்கள் என்டர்பிரினராக வந்துட்டீங்கன்னாக்க யுவர் ரிட்டன் ஆஸ் வெல் அஸ் ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ். இதுக்காக நீங்கள் சில கோர்சஸ் அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல, யூ ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வெரி வெல். Therefore, because communication plays a very very major role. But communication ரொம்ப ஹை ஃபண்டா லாங்குவேஜ்ல இருக்குன்ற அவசியம் இல்லை. இட் கேன் பி இன் சிம்பிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்ல இருந்தால் போதும். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத we should be able to communicate properly. Therefore, that is also a very very important faculty required for an entrepreneur.
continuous improvement. For an entrepreneur, nothing is static. Everything is changing and dynamic. The product is changing, the features, the process, the market, everything is going on changing. Therefore, you should also keep improving continuously. நீங்க ஒரு ப்ராடக்டை பண்றேன் இதோட நான் உட்காந்துறேன்னு உட்கார முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு புலிவால் பிடிச்ச கதை. டைகர் கேச்சிங் தி டைகர் பை த டெயில். நீங்க வந்து கண்டினியூஸா ஓடிட்டே தான் இருந்தாலும் அந்த டைகர் பின்னால. Therefore, keep improving continuously. Add a new model or a new version, ஒரு ஃபீச்சர் உங்க ப்ராடக்ட்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒவ்வொரு கார் கம்பெனியும் பார்த்தீங்கன்னாக்க அதே என்ஜின் தான் வச்சிருப்பான், அதே ஃப்ரேம் தான் இருக்கும். பட் ஒரு சில ஸ்மால் ஃபீச்சர்ஸை மாற்றி தே வில் கிளைம் ஐ ஆம் கம்மிங் வித் திஸ் மாடல் வித் அதர் மாடல்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன ரீசன் கேட்டாக்க மார்க்கெட்டை வைப்ரேட் பண்றதுக்கு சில நேரங்களில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படும், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இஃப் யூ ஆர் நாட் doing continuous improvement, you will lag behind the competition. Competition நீங்க சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க விகேர்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து டாக்டர் பிரபா ரெட்டின்னு ஒரு லேடி, நீங்க கூட பார்த்துருக்கணும் அட்வர்டைஸ்மெண்ட்ல. ஷி வாஸ் ஒரிஜினலி ஃப்ரம் பாண்டிச்சேரி. Sorry to interrupt. The Yes. slide is not changing. That's what the participants are requesting. No, I'm telling my guy to take over the slide. Just give me a minute. My people will come on the screen now. நீங்க They will take take over over. பண்றீங்களா? Come on. நீங்க slides Why this? close பண்ணுங்க. My chap will put and say that they'll keep moving when you speak. Okay. I will stop You sharing. carry on. It takes some loading the slide. நீங்க பேசுங்க பரவாயில்ல. You continue to Okay, speak. நீங்க ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். Because I am moving my slides. It's not coming up. I don't know why. Yeah, Mohan, you got the slides? Mohan? Sir, yes, sir. Sir? Can you just put it on the screen? Yes, sir. Yes, I'm just connecting it, sir. Yeah, good. Now, சொல்ல move பண்ணிடுங்க. Okay? நீங்க next சொல்லுங்க அவன் போய்டுவான். Okay, no problem. I will do it. But I don't know why the slide is not moving. Not moving actually. The slideshow வேலை செய்யல with some problem actually. You will keep going. In the meanwhile, keep talking, Mr. Mananathan. You can keep sharing. Yeah, okay, right. No, we were talking about this continuous improvement. This particular VCare company, Prabha Devi, she has been going on adding so many products in the last 18 years and so many services regarding skin care and hair care in her line. I saw a very, very systematic and positive growth in the last 18 years. Now I understand this company has become a very big enterprise. Pona sir, next ponga. What? Slideshow is not working? Next. Yeah. Next. Okay, got it. Next. Next. Yeah. Hold on here. Yeah. Okay. Therefore, the one good example for continuous improvement was this VCare company. And the next point I will be touching upon is be a visionary. Set a vision for the next 5 years. A good entrepreneur always sets a vision for next 5 years. Unless you have a long-term vision, you cannot steerhead the organization to success. For that, what you need is you have to believe in yourself. நம்ம 5 வருஷத்துக்கு பிளான் பண்ண முடியுமா நினைக்க கூடாது. 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணணும். எப்படி பிளான் பண்ணணும்னா assume that you are going to be successful every day and set your vision. Okay. Let the vision be based on organic growth. அதாவது நீங்க வந்து இப்ப வந்து ஒரு மெட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க.
ஓகே நான் 5 வருஷத்துல வந்து நான் நிறைய ஹோட்டல் பண்ணுவேன்னு போகக்கூடாது, நிறைய சினிமா எடுப்பேன்னு போயிடக்கூடாது. யுவர் விஷன் மஸ்ட் பி செட் இன் அன் ஆர்கானிக் மேனர், தட் இஸ் இன் யுவர் ஓன் லைன். நீங்க எந்த லைன்ல இருக்கீங்களோ அந்த லைன்லயே ஒரு growth-க்கு செட் பண்ணலாம். ஓகே நீங்க டாட்டாவோ அல்லது ரிலையன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனி ஆயிட்டாக்க நீங்க மல்டிபிள் சாய்ஸ்ல வந்து பிரான்ச் அவுட் பண்ணலாம். பட் so far as you are a normal entrepreneur, better to have a vision which is having an organic growth, because organic growth seldom fails. Next, be passionate. ரொம்ப important character of an entrepreneur. You have to love your job. Do every activity with passion. அதாவது உங்க வேலையை வந்து தமிழ்ல சொல்லணும்னாக்க ஆசையா நம்ம செய்யணும் வேலையை. அதாவது கடனுக்கேன்னு செய்யக்கூடாது. ஈவன் இஃப் யூ ஸ்டார்டட் ஒன்லி ஃபார் மேக்கிங் த மணி, பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் தொழில் ஆரம்பிச்சிருக்க இருந்தாலும், பட் கொஞ்ச நாள்ல நீங்க வந்து எந்த தொழில் செய்றீங்களோ அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் இங்க கொண்டு வந்தே ஆகணும். Therefore, என்ன ரீசன் கேட்டீங்கன்னாக்க certain amount of emotional attachment helps in taking right decisions. ஒரு emotional attachment business மேல ஆகும். You have to love your job. அது ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஈவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களே they don't love the job. அது ரொம்ப அந்த கல்ச்சரை கொண்டு வந்தாதான் ஒரு கண்ட்ரி வந்து முன்னுக்கு வர முடியும். Loving the job, having a passion on the job is very, very less in our culture. And at least entrepreneur level it should percolate down. Therefore, be passionate. Next, be innovative. It's a very, very important one, because when you run an industry, you cannot run with the same product always. You have to bring in something new. Therefore, sir, in the scope irukka ella industry there is a scope for innovation. Every industry has a scope for innovation. Think differently. Think tangentially. Never assume that what is happening is final. இப்போ இருக்கிறதா ஃபைனல் அசியூம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Innovation need not be only in products. It can be in the process. It can be in the market. It can be the services you offer. It can be in the any faculty or any department of the organization. But be innovative. Next, what is innovation? Innovation is basically an idea, new idea, which is different than the existing one, which benefits the people. So the innovation nala edha or benefit yarukavadhu irukkanum, which will change the way of life for good. Or avanga vaalkai muraiya maatradha irukkalam, which improves the process internally. Company kulle vandu innovate panni or process improve pannalam. It may result in cost reduction, cost saving, or it may result in quality improvement, which saves cost, time, or quality. Any idea eventually which saves cost, time, or quality, CTQ அப்படின்னு நம்ம ஷார்ட்டா கூப்பிடுறோம். அது இருந்ததுனாக்க that has to be encouraged and implemented. Therefore, an entrepreneur must be innovative. Next, a few successful innovating companies, I will tell you, the Kevin Care, there is a company called Kevin Care. On those days, shampoo was available in a bottle only. Containerல தான் இருந்துட்டு இருந்தது. The Kevin Care original promoter, அவர் என்ன பண்ணாருனாக்க ஒரு சாஷெட்ல கொண்டு வந்தாரு. 50 பைசாவில் 25 பைசாவில் ஒரு ஷாம்பு கிடைக்கிற மாதிரி. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த வில்லேஜர்ஸ். நிறைய பணம் போட்டு வாங்குறதுக்கு முடியாது, அன்னைக்கு ஒரு சேஷெட்டை வாங்கி அவங்க தலை தேய்ச்சி குளிச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து முதல்ல கொண்டு வந்தாரு. டுடே திஸ் கம்பெனி இஸ் 10,000 crore கம்பெனி. ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நடந்த கதை அது. கெவின் கேருடைய சக்சஸ் ஸ்டோரியில சேஷெட் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, நான் என்னுடைய காப்பியில மாத்திட்டேன், உங்களுக்கு அனுப்பிச்ச காப்பியில சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. தென் அனதர் இன்னோவேஷன் ஐ கேன் டெல் யூ, கல்யாண மாலை மோகன் அப்படிங்கிறவரு சாதாரண வந்து ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு புரோக்கர் தொழில் தான். அந்த காலத்துல வந்து பொண்ணு பார்க்குற புரோக்கர்னுவாங்க. பட் அவர் டிஜிட்டல் மெத்தடாலஜியை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அண்ட் ஹி கிரியேட்டட் எ ஹிஸ்டரி பை கிரியேட்டிங் எ சக்சஸ்ஃபுல் கல்யாண மாலை as an enterprise. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு அவரு. அண்ட் naukri.com ஒரு கம்பெனியில வந்து வேலை வேகன்சி இருக்கு, இன்னொருத்தர் இந்த பக்கம் வேலை தேடிட்டு இருக்கான். இதுவும் ஒரு 25 இயர்ஸ்க்கு முந்த ஒரு அந்த கம்பெனி. அந்த சமயத்தில் இட் வாஸ் அன் இன்னோவேஷன். Therefore,
வேலை தேடுறவங்களையும் வேலை கொடுக்குறவங்களையும் காமனாக ஒரு மீட் பண்ண வச்சார் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். நாக்கு இஸ் ஆல்சோ வெரி சக்ஸஸ்ஃபுல் இன்னோவேட்டிங் கம்பெனி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னோவேஷன் சொன்னால் அமேசான், ஓலா, ஊபர் இதெல்லாம் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். வி இன் மனடெக் நிறைய இன்னோவேஷன்ஸ் நாங்கள் பண்ணோம். அதாவது நாங்கள் வந்து இருக்கிறது வந்து இந்த வீல் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ். அந்த வீல் அலைன்மெண்ட் ஆஃப் மல்டி ஆக்சல் ட்ரக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ட்ரக்கில் 5 வீல் இந்த பக்கம் 5 வீல் அந்த பக்கம் இருக்கும். 6 வீல் உள்ளது இருக்கு, 12 வீல் உள்ள, டோட்டலாக 12 வீல் இருக்கும். இதை வந்து வீல் அலைன்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஒரு மெக்கானிக் வந்து லிஃப்ட் பண்ணணும் அண்ட் ரொட்டேட் பண்ணணும், தென் ரீடிங்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டட் ஜாபாக இருந்தது. ஒரு 1 hour ஆகும் அண்ட் லாட் ஆஃப் எனர்ஜி வாஸ் ரிக்வயர்ட். இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணப்போ சில ஐடியாஸ் வந்தது. அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு மல்டி ஆக்சல் ட்ரக்குடைய வீல் அலைன்மெண்ட் கண்டிஷன்ஸை வித்தின் 3 minutes கண்டுபிடிச்சிடுறோம். தட் வாஸ் அன் இன்னோவேஷன் மனடெக் டிட். இப்போ அந்த ப்ராடக்ட் தான் வந்து நாங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் கூட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அமெரிக்காவில் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ப்ராடக்டை வந்து நம்ம எம்எம்ஏ சாப்டர், நாமக்கல் சாப்டருடைய டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் செக்ரட்டரிஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் இப்போ தே ஆர் கோயிங் டு புட் அப் எ வெஞ்சர் இன் நாமக்கல் using this innovative product only. Okay, just for information I am sharing this. Next sir, innovation வந்து never ignore even small ideas. இப்போ நீங்கள் மட்டும் இன்னோவேட்டிவாக இருந்த பிரயோஜனம் இல்லை. You have to make your employees, all the employees to become more innovative. அப்போ என்ன பண்ணலாம்னாக்கா, you have to call for ideas because employee involvement is very very important or innovationல. A small idea can change the entire performance of a company. A small matchstick can make a big fire to blow. Allow employees to offer suggestions freely. Encourage them with compliments. Therefore, innovation has to be a culture within the organization. அது வந்து ஒரு நல்ல என்டர்பிரினரால தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து இவர் வந்து இன்னோவேஷனை பிலீவ் பண்ணணும். இவர் இன்னோவேட்டிவ் கல்ச்சரை கொண்டு வரணும். இன்னோவேட்டிவ்க்கு ஸ்கோப் ஃபார் இன்னோவேஷனை வந்து கொடுக்கணும். ஏன்னா இன்னோவேஷனை வந்து சொல்லி வர்றதில்லை. ஏன்னா எந்த காலேஜ்லையும் இன்னோவேஷனை வந்து டீச் பண்ண முடியாது. பிகாஸ் இன்னோவேஷன் இஸ் அ ஸ்பார்க், ஒரு ஐடியா திடீர்னு தோணும். அப்படி தோணும் பொழுது அந்த ஐடியாவை கேப்சர் பண்ணி அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி ஸ்டடி பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தர்ஃபோர் ஒன்ஸ் ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து இன்னோவேட் பண்ணி கொண்டுட்டீங்கன்னாக்க, இன்னோவேஷன் மேக்ஸ் யூ ஏ மார்க்கெட் லீடர். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு தடவை ஒரு ப்ராடக்டை புதுமையாக நீங்கள் கொண்டுட்டீங்க. இன்னோவேஷன் அப்படின்னா புதுமை, புதிய கண்டுபிடிப்பு இல்லை, ஒரு புதுமைன்னு சொல்லலாம். ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணி நம்ம கொண்டு வந்தால் we become a market leader until somebody else copies it. நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். Therefore, innovation is also a very important cult of an entrepreneur. Next, continuous learning. ஒரு entrepreneur அப்படிங்கிறவர் வந்து he cannot keep quiet. He has to learn continuously. A successful entrepreneur always learns, allots time for improving his knowledge, attends training sessions, reads the knowledge sharing books and articles. Continuously நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தாகணும். Because you have to keep your knowledge abreast with the latest informations in your line. உங்க லைன்ல வந்து என்ன நடக்குதோ அது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். உலகத்தில் நடக்கிறது. Mr. Narayamurthy used to undergo training for 3 days in a year. Infosys chairman, அவர் சேர்மனாக இருந்தாலும் வருஷத்துல 3 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவார். இம்பார்ட்டன்ட் மெசேஜ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அவர் லெவல்லே ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாருன்னா நம்ம எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் அட்டன் பண்ணணும். இந்த நேரத்தில் வந்து எம்எம்ஏ வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். பிகாஸ் நிறைய செஷன்ஸ் இந்த கொரோனா பீரியட்ல நடத்திட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எக்ஸலன்ட் செஷன்ஸ் ஆர் கமிங். இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே இந்தியாவிலையும் பண்ணல, உலகத்திலுமே பண்ணல நான் சொல்லுவேன். அவ்வளவு ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காரு. சார் குட் ஜாப் சார். மிஸ்டர் விஜயகுமார், யூ ஆர் டூயிங் an எக்ஸலன்ட் ஜாப். நிறைய வந்து நாலேஜ் கொண்டு வந்து நீங்க சேர்க்குறீங்க உங்களுடைய மெம்பர்ஸுக்கும் சொசைட்டிக்கும். நெக்ஸ்ட், பி எத்திக்கல். ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற வந்து ஒரு நேர்மையா இருக்கணும். Have to be ethical. Never allow unethical things to happen in the organization. Not only you should be ethical, then you should not allow unethical things to happen in your organization.
This must be communicated to all the employees with a policy statement. You have to make a policy statement about your company. That is very important. நாங்க வந்து இதெல்லாம் என்டர்டெயின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எத்திக்கல் பிசினஸ் கல்ச்சரை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வழியா கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. அண்ட் திங்க் பிஃபோர் கமிட்டிங். ஒன்ஸ் கமிட்டட், கீப் அப் த கமிட்மெண்ட் அட் எனி காஸ்ட். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் அன் என்டர்பிரினர். ஒரு என்டர்பிரினர் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாக்க அதுலேருந்து பின்வாங்க கூடாது. இன்னைக்கு கவர்மெண்ட்டே நிறைய இதில் பின்வாங்குறாங்க. பட் லெட் அஸ் நாட் டேக் தட் அஸ் an example for us. Entrepreneur அப்படின்னு சொல்லும் பொழுது once you commit, you have to keep it up. Therefore, ethical business practices are very, very important for a successful entrepreneur. Next. Self-esteem. This is also very, very important. நம்மகிட்ட இல்லை என்னன்னு கேட்டாக்க ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் நம்ம எல்லாருமே இருக்கோம். Particularly say people from Tamil Nadu, ஒரு செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்க செலிப்ரேட் ஈவன் ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸ். அதை நீங்களும் பண்ணணும், உங்களுடைய ஆர்கனைசேஷன் இருக்கிற எம்ப்ளாயிஸை சேர்த்து பண்ணணும். ஈவன் இஃப் தே டூ a small successful job and try to celebrate it, try to recognize it. Feel proud about your company at all times. உங்க கம்பெனியை பற்றி எப்பயுமே நீங்கள் பெருமையாக தான் நினைச்சிட்டு இருக்கணும். And I feel very proud about your company. Dress in a fitting manner to emphasize self-esteem within you. That's also very, very important. Your dress code as an entrepreneur is very, very important. இதை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா மிஸ்டர் விஜயகுமார், குரூப் கேப்டன் விஜயகுமார் லேர்ன் பண்ணலாம். He is always in a very good attire. I used to like it. Then accept mistakes. That's a very good quality. That also improves your self-esteem. Therefore, be proud about your nation and be proud about your mother tongue. இந்த மதர் டங் ஏன் இங்கே இந்த பாயிண்ட்ல கொண்டு வரேன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்மளுடைய ஊர், நம்மளுடைய நாடு, நம்மளுடைய நேஷனை நம்ம வந்து லவ் பண்ணணும். அதை பற்றி பெருமையாக நினைச்சா தான் நீங்கள் உங்கள் ஒர்க்லையும் நீங்கள் பெருமையாக இருக்க முடியும். Therefore, self-esteem is very, very important for all the entrepreneurs. Next. Empower. Enable employees to use their full brain power in their work. அதாவது உங்க கம்பெனியில வேலை பண்ணக்கூடிய அத்தனை பேருடைய பிரெயினும் அவன் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றதுக்குரிய என்வைரன்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் கால்டு எம்பவர்மெண்ட். எல்லா பவரும் நீங்களே வச்சுக்க கூடாது. யூ ஹேவ் டு எம்பவர் தம் வித் வேரியஸ் மெஷர்ஸ். ஈவன் a word can an empowering tool. Creating a required infrastructure is maybe an empowerment. Establishing the right working environment is an empowerment. Offering attracting incentives also an empowerment. Therefore, empowerment அப்படிங்கிறது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பவர்ஸை சப்டெலிகேட் பண்ணி அவனுடைய முழு ஃபுல் பிரெயின் பவரை வந்து யூஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஹி மே பி ஹெல்பர், ரொம்ப லோவஸ்ட் லெவல் ஹெல்ப்பராக கூட இருக்கலாம். அவன் வந்து காலையில் வந்தான்னா தன்னுடைய முழு மனசோட பை டோட்டல் எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட் ஹி ஹேஸ் டு ஒர்க். இந்த எம்பவர்மெண்ட்டுடைய ரெண்டு ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் எம்ப்ளாயி இன்வால்வ்மெண்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கனைசேஷன் ரன்ஸ் வித் எம்ப்ளாயீஸ், பட் அவங்க எல்லாருமே ஃபுல்லா இஃப் தே ஒர்க் வித் டோட்டல் இன்வால்வ்மெண்ட், தென் த ஆர்கனைசேஷன் ஆட்டோமேட்டிக்கலி க்ரோஸ். Therefore, a good entrepreneur empowers his subordinates. Next. The next one is empathy. This is basically human relations related subject. You have to be a good human relations man. If you want to be a good entrepreneur, you must be a good human relations man, and you have to take care of the employees. After all, they are your family. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிறகுதான் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் you should have. Give back to the society, particularly to the community surrounding you. Wherever you have got your factory or wherever you have got your business establishment, you have to give back something to the society. That is also part of your empathy. Prove you are more of a human being rather than an entrepreneur. That is very, very important. Empathy also plays a very important role in your success. Be empathetic. Next. Delegation. Never do a specialty job by yourself. நிறைய பேர் வந்து they start doing all the job by themselves. That's not the right way an entrepreneur should work. He has to subdelegate to the specialist that particular job wherever possible, and let the specialist do it. Subdelegation saves
your valuable business time. That's very important. Subdelegation makes employees more responsible. பாருங்க என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான் the moment you subdelegate. Therefore, it's very important to subdelegate. இதைத்தான் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். அதனால subdelegation ரொம்ப important for an entrepreneur. Next, be informed. Keep yourself in the company of knowledgeable people. Lot of information. நீங்க வந்து the age itself is an information age. இந்த ஏஜ்ல வந்து இன்ஃபர்மேஷன் இல்லைனாக்க நீங்க will be lagging behind. Therefore, keep yourself in the company of knowledgeable people always. Read relevant magazines. Networking is a good source of information. Networking for an entrepreneur today is very, very important. For that, you have to become a member of MMA, CIA or FICCI or BNI and other relevant organizations. That is also equally important for you to gather information, get the relevant information. Therefore, be informed. Today, informations are business knowledge, acquire them. Next, motivation. Motivation, the best motivation என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் தான். ஒரு என்டர்பிரனர் வந்து மற்றவங்க வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே முடியாது. Nobody will come and motivate you. அது இன்னைக்கு இருக்கிற என்வாயன்மெண்ட்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ரொம்ப கம்மி தான். பிகாஸ் தி சோஷியல் செட்டப் இஸ் லைக் தட். நீங்க எந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் there will be an objection for it. And government itself is a demotivating factor for all of us. இது உண்மை. நீங்க ஒரு பிசினஸ் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ங்கிறது நம்ம கண்ட்ரியில் ரொம்ப கம்மி. இது எல்லாத்தையும் தாண்டி an entrepreneur must be a self-motivated person. He has to be positive always. He should avoid negative thoughts. Try and find out the positive point in any situation. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே எந்த ஒரு இஷ்யூலையுமே there will be a positive point. Try to gather that point, capture that point. நீங்க வந்து never tag behind the negative points. Call a glass half full instead of calling half empty. உங்களுக்கு எல்லாம் தெரியும். Therefore, never complain about others. Complaints bring negative feeling within you. Always remember your vision. உங்களுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்க மறுபடியும் நினைக்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மோட்டிவேஷன் வந்து. நான் நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னாக்கா எனக்கு ஏதாவது டிமோட்டிவேட் ஆகும் பொழுது நான் என்னுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை படிச்சு பார்த்துவேன். ஓ, திஸ் இஸ் வாட் ஐ எம் பிளானிங். இப்போ நான் ஏன் டிமோட்டிவேட் ஆகும்? ஐ வில் சம்ஹவ் ஆர் அதர் ஐ வில் அச்சீவ் இட். Therefore, that is very important. And ஒரு கோல் செட்டிங் பண்ணாலே அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். Set some temporary goals, short-term goals. Long-term goal is a vision. ஒரு short-term goal அப்பப்போ நீங்க செட் பண்ணீங்கன்னா that will make you to run towards that and you will always be motivated. Therefore, setting short-term goals are very important. I will recommend to all of you to always have a short-term goal so that you can run towards that with motivation. For a successful entrepreneur always stays in a motivated mindset. Next, systems are very, very important. An entrepreneur should be very systematic. Any repeat activity can be brought under systems. Systems reduce the cost, improves the repeatability, and reduces the waste. Therefore, you have to develop a habit of bringing systems into the organization. That is very important. For that, you can create the standard operating procedures. எதுவாக இருந்தாலும் ஒரு எஸ்ஓபி போட்டு அந்த எஸ்ஓபிக்கு ரிவிஷன்ஸ் போட்டு பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ERP is a system tool. Therefore, we can use ERP. That's very. It brings in system in the organization. Then use the digital management tools. நிறைய tools வந்திருக்கு. Digital management tools, you can use them. ERP, biometric, face reading for attendance, digital communication, even WhatsApp, forming WhatsApp group within the organization helps you in creating system in place. Use social media if applicable for your organization. Next. Okay, attitude. It's a very, very important point. Attitude. Attitude is a very important trait of an entrepreneur. You should have the right attitude always. Attitude is the reaction to situations. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனாக்க
இந்த ஆட்டிடியூட் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றதுதான் ஒரு ஆட்டிடியூட். There may be lot of problems you face when you are an entrepreneur. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு நீங்க வந்து ப்ராப்பரா ரியாக்ட் பண்ணாம நெகட்டிவா ரியாக்ட் பண்ணா eventually the result will be negative. Therefore, it reflects the sense of responsibility. Attitude also reflects how responsible you are to your job, to the employees, to your partners, to the co-directors, and to the society as a whole. Okay. Therefore, even when facing tough situations, the attitude matters. Next. ஒரு ஆட்டிடியூட் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க. காஃபி டே, a very big empire having 572 cafes in 162 cities, 36,322 காஃபி வெண்டிங் மிஷின்ஸ் வச்சிருந்த ஒரு ஆர்கனைசேஷன். தி ஓனர் சித்தார்த், அவரால் வந்து 7,000 crore கடன் வந்துடுச்சு, தாங்க முடியல. He commits a suicide. அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் மாலவிகா ஹெக்டே, ஷீ டேக்ஸ் ஓவர். எப்போ மார்ச் 2021, within 9 months she was able to bring down the loan to 1,731 crores from 7,000 crores. இது எப்படி முடிஞ்சது? ஹஸ்பண்ட் வந்து அவருடைய ஆட்டிடியூட், அவர் ஃபெயிலியருக்கு சக்கம் ஆயிட்டாரு. பட் a lady, her attitude, she is fighting back. It's an excellent example how an attitude matters in business. Attitude plays a major role when you are having a problem in the organization, not when you are doing very well. ரொம்ப நல்லா பண்ணும்போது ஆட்டிடியூட் ஒன்றும் பிரமாதமா வந்து உங்களை சப்போர்ட் பண்ணாது. when you are not doing well, when you are having a problem, your attitude matters a lot. That's very important. Next. The next point for an entrepreneur is leadership. Leadership அப்படிங்கிற ஒரு தனி குவாலிட்டி இல்லை. இப்போ வாட் எவர் வி ஸ்போக் இன் த லாஸ்ட் half an hour or 45 minutes, it's the sum total of all the qualities mentioned above. அதெல்லாம் சேர்த்து நீங்க பார்க்கும் பொழுது a leader takes risks. நிறைய ரிஸ்க் எடுத்தாகும். ஒரு லீடர்னா ரிஸ்க் எடுக்காம இருக்கவே முடியாது. பிசினஸ் மேனா ரிஸ்க் எடுக்காம இருக்க முடியாது. கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தே ஆகும். நீங்க எப்பயுமே ரிஸ்க் எடுக்காம சேஃபா இருக்கனாக்கா நீங்க என்டர்பிரினியரே ஆக முடியாது. And a leader leads from the front. That is also very important. நீங்க சபார்டினேட்டை முன்னால விட்டுட்டு நீங்க பின்னால் இருக்கவே முடியாது. Whenever there is a problem, you should go to the forefront and take over the situation like a lieutenant in the war front. War frontல வந்து சோல்ஜர்ஸ் வந்து வாங்குறாங்கன்னா முதல்ல போக வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா the lieutenant should go and set an example. அது மாதிரி தான் இண்டஸ்ட்ரியும், அது மாதிரி தான் பிஸ்னஸும், அது மாதிரி தான் என்டர்பிரினர்ஷிப்பும். லீடர் ஃபேஸஸ் த ப்ராப்ளம்ஸ் வித்தவுட் ஃபியர். ஒரு லீடருக்கு வந்து இந்த ஃபியர் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணால் ஃபியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி டோட்டலி அவுட் ஆஃப் ஃபியர் அண்ட் யூ ஹேவ் டு பி வெரி ஃபியர்லெஸ். And leader must be a very good communicator, because that's important. Already we saw about communication. You should be a very good communicator. நல்ல கம்யூனிகேஷனுக்கு ஒரு உதாரணமானனாக்க ஹிட்லர். I understand Hitler was one of the best communicator. அவர் பேசும்பொழுது அவங்க சுற்றில இருக்கிற அத்தனை பேருமே they become so much motivated. அவங்க எழுந்து எந்த நாடை வேணா போயிட்டு அடிச்சிருவான். அந்த மாதிரி அவங்க மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேட்டர். ஓகே, I am giving a bad example of a bad person. Still, for a good communicator, that example is worth understanding. அதே நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணலாம். A leader never feels tired. வேற வழியே கிடையாது. நீங்க டயர்டா ஃபீல் பண்ணீங்கன்னா you cannot work. Therefore, you have to always be keep yourself tireless. And therefore, leadership is the sum total of all the qualities mentioned above. Next. திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, சொலல்வலன் சோர்விலன் அஞ்சான் இவனை இகழ்வேலல் யாருக்கும் அரிது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல முக்கியமான குவாலிட்டிஸ் எடுத்து சொல்லியிருக்காரு அந்த காலத்திலேயே. நம்ம ஊர்லயே நீங்க திருக்குறள் பார்த்தீங்கன்னா நிறைய மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அதில் வரும். நம்ம எல்லாத்தையும் இங்கே எடுத்து நடத்தினா ஒரு திருக்குறள் கிளாஸ் நடத்துற மாதிரி ஆயிடும். அதனால ஒரு முக்கியமான ஒரு சிலதை மட்டும் நான் அதை வந்து இதில் எடுத்து போட்டிருக்கேன். Therefore, next. Finally,
a successful entrepreneur allots time to his family. இதுதான் அவர் ஒரு குரூப் கேப்டன் இப்போ சொன்னாரு. He allots time for his own relaxation, for his own health, relaxation, health and all those things. Because entrepreneurshipனாலே ஒரு ஸ்ட்ரெஸ்டு ஜாப் தான். தினம் ஏதாவது ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம வேலைக்கு நல்ல முறையில் வரணும்னாக்க you should know how to relax with your family. Therefore, you have to spend more time with your family. That is also equally important to be successful as an entrepreneur. வீட்டில் பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவேன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால வீட்டுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அண்ட் அவங்களுக்கும் டைம் ஒதுக்கணும். ஏன்னா முக்கியமாக இன்னைக்கு வந்து நிறைய என்டர்பிரினர் வீட்டுக்கு டைம் கொடுக்கறது இல்லை, அவங்களுடைய ஓன் ஹெல்த்தை பார்த்துக்கிறது இல்லை. ஒரு குரூப் கேப்டன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. அண்ட் you have to follow some stress relieving methods of your choice. எந்த மெத்தட் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. But you should have a mechanism by which you will relax yourself, maybe yoga, meditation or games, etc. Therefore, these are the various points from my point of view a successful entrepreneur should have. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம், பட் the time அதிகமாகன்றதுனால I conclude with this. If there is any doubt, I will be very happy to answer. Next. Thank you very much. Thank you, sir. Thank you for sharing your wonderful experiences to the members of Madras Management Association. I think now I take this opportunity to welcome Mr. Sambat, you can ask questions. Otherwise, you can even request anybody on the line. They want to ask a question, they raise their hand. Maybe we can unmute them, let them also ask. There's no issue. Okay, only brief, please. Yeah, so there was a wonderful session. Probably it was crisp and clear. Doubts எதுவும் இல்லைனாலுமே நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் ஆஸ்பெக்ட்லயும் சரி, இல்ல வந்து அவர் சொன்ன அந்த விஷன் மாதிரி ஃபோக்கஸ் மாதிரி இருக்கக்கூடிய விஷன் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்துமே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம். ஸோ அதனால வந்து இட் இஸ் பெட்டர் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ரேதர் தென் கீப்பிங் வித்தின் யுவர் செல்ஃப். ஸோ அதனால ஐ வுட் ரெக்வெஸ்ட் யூ டு கம் ஃபார்வர்ட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ரிட்டன் எனி புக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க டு தி ஸ்பீக்கர். ஹவ் யூ ரிட்டன் எனி புக்ஸ் சார்? என்னுடைய சப்ஜெக்ட்ல நான் ஒரு புக் எழுதியிருக்கேங்க. தட் இஸ் ஆன் வீல் அலைன்மெண்ட் அண்ட் வீல் பேலன்சிங். முதல்ல வந்து டெக்னீஷியன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் தமிழ்ல எழுதினேன். அதன் பிறகு வந்து அந்த இங்கிலீஷ்ல எழுதினேன். இட் இஸ் பப்ளிஷ்டு பை தி சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ் USA. இன்ஃபேக்ட் அந்த புக் இந்த 2 நாளைக்கு முந்தி தான் பப்ளிஷ் ஆகி ரிலீஸ் ஆயிருக்கு. Can you name the book, sir, once again for the people, so that we can type it in the chat box? They are asking you to name the book. Automobile wheel alignment and wheel balancing. Okay. Automobile wheel alignment and wheel balancing. That is the English book. Okay, that's good. Any other questions? ஸோ கேட்கறது மூலியமா நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்கற சந்தேகமான கேள்வி மற்றவங்களுக்கும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு உதவி செய்த மாதிரி கூட இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல செஷன். மிஸ்டர் செல்வம், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் வில் ஹேவ் தி பிரிவிலேஜ் டு தி சேர்மன் ஆஃப் தி சாப்டர்ஸ். செல்வம், நீங்க ஒரு கொஸ்டின் கேளுங்க, கணேஷ் நீங்க கேளுங்க. அதுக்குள்ள மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சூடு பிடிச்சிடும். முதல்ல ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க நீங்க. சார், நான் ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். மிஸ்டர் மனநாதன், உங்க பிசினஸ் பத்தி நீங்க நல்லா சொன்னீங்க, எப்படி முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க, இப்போ நீங்க எப்படி முன்ல இருந்து பிசினஸ் உங்க சக்சஷன் பிளானை பத்தி நீங்க எப்படி பிளான் பண்ணீங்க? ஏன்னா பிசினஸ் ஆண்டர்பிரனர் வந்து கன்டினியூஸா போனோம்னா சக்சஷன் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பத்தி உங்க பிசினஸ் எப்படி பிளான் பண்றீங்க? அது எப்படி அதோட உங்களுடைய பொறுக்கோளையும் கொள்கையும் கண்டினியூ பண்ற மாதிரி எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? பேசிக்கா நீங்க சக்சஷன் பிளான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நீங்க தானா ரன் பண்ற அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு யூ கேன் ஹேண்ட் ஓவர் டு யுவர் சக்சஸர். அதுதான் நான் பண்ணேன். நான் வந்து நவ் ஐ ஹவ் ஹேண்டட் ஓவர் மை கம்பெனி டு மை சன். பட் அவருக்கு வந்து இப்போ அதுக்கு மேலே பில்டப் பண்ணுறதான் வேலை.
rudimentary அவர் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. All the systems were made in place, process was set in so that he could carry on and build up the top line. That you, is sir. very important. You have Yeah, to, now we have grow. Surendran. We Surendran have is next there. question. Hello, Surendran is past chairman of Pondicherry. Surendran, இங்க வந்துட்டீங்களா? கனடால தான் இருக்கீங்களா? Yeah. Good evening. Please go ahead with your question, Mr. Surendran. Good evening, group captain. Sir, good evening, Mr. Mananathan, sir. Or a small doubt we had. Sir, normally நம்ம வந்து சொல்லுவோம் எதுவுமே வந்து போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னுவாங்க. Is it related to business also? Business growth-க்கும் இது பொருந்தும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. டெஃபரண்டா வந்து it is not good for business. A businessman should never use the word போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து சொல்ல முடியாது. He should be an unsatisfied performer always. He should never get satisfied. So the moment he gets satisfied, he cannot grow. If he is not able to grow, he cannot sustain the business. இன்னைக்கு sustenance-க்கே growth வேணும். You want to keep you in the orbit, you have to run at a particular speed. ஓடிட்டே இருக்கணும் ஆர்பிட்ல இருக்கிறதுக்கே. நின்னா கீழே விழுந்துருவோம். அதனால வந்து there is no question of entrepreneur being satisfied at any point of time. சார் அது மாதிரி சார் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி MSMEs எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேமிலி ஓரியன்டட் பிசினஸாவே இருக்கு. ஸோ இப்போ அந்த ஃபேமிலி ரிலேட்டட் பிசினஸ்ல பாசிட்டிவா எது சார் நம்ம எடுத்துட்டு போகலாம்? மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் நான் வந்து எங்க லைன்ல கேரேஜ் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில நான் இட்டாலியன்லாம் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஃபேமிலி ஓரியன்டட் பிசினஸ் தான். எதுவுமே வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி அதர்ஸ் இன்வால்வ் பண்றது இல்லை. They do business with their kith and kings. இதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு. But running a family oriented business requires a lot of, as I told you, understanding, empathy, relationship. It's very difficult. It's not that easy. In today's situation, it is very difficult. அதுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்களை நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சில குணாதிசயங்களை, being transparent, more than everything, we have to be very clear about the financial apportionment among the stakeholders. அதுல வந்து ரொம்ப நல்ல கிளாரிட்டி இருந்தாக்க ஃபேமிலி பிசினஸ் நீங்க நல்லா ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப டிசெப்டிவா குரோ ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் டிசெப்டிவா குரோ ஆச்சுனாக்க then naturally one day or other it will explode and you may face a problem in business. That's a big risk. In a family business, the expectations of the co-members, it will not be known immediately. It will grow deceptively and sometimes it will give a problem. Thank you. Sir, sir. Yeah, சொல்லுங்க. சார் நாமக்கல் கணேசன். இந்த எலக்ட்ரிக்கல்ல வந்து இப்ப நீங்க அப்பவே ஆட்டோ கன்வர்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆட்டோ கன்வர்ஷன்லாம் முன்னாடியே பண்ணிருக்கீங்க. பட் ஏன் டூ வீலர்ல இது மாதிரி ஆட்டோ இது மாதிரி இப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாம் எதிர்பார்த்தீங்களா சார்? வருமா? டூ வீலருடைய கன்வர்ஷன் வந்து இட் மே நாட் பி வயபிள். ஏன்னா ஆட்டோ ரிக்ஷால வந்து இட்ஸ் யூஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். கமர்ஷியல் பர்பஸ்ல யூஸ் பண்ணும்பொழுது தி காஸ்ட் சேவிங் இஸ் ஹைலி பெனிஃபிஷியல். மோஸ்ட் ஆஃப் த டூ வீலர்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ் ரன் பண்றாங்க. அவங்களுடைய நார்மல் யூசேஜ் அமௌண்ட்டே கம்மி தான். நாங்கள் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். அதனால டூ வீலரை வந்து புதுசாக வாங்கிக்கிறது பெட்டர். எலக்ட்ரிக் டூ வீலர் தட் டூ கவர்மெண்ட் இஸ் கிவிங் லாட் ஆஃப் சப்சிடி ஃபார் நியூ வெஹிக்கிள், நியூ டூ வீலர். தட் மே பி ஒர்த் வைல் பையிங் ரேதர் தேன் கெட்டிங் தி டூ வீலர் கன்வெர்டட். இப்ப நீங்க அது மாதிரி ஒரு அந்த இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க சார்? இப்ப இருக்கிற இந்த கீர் வெஹிக்கிளுக்கும் இருக்கும் ரெட்ரோஃபிட்மெண்ட்டே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் என்கரேஜிங். எங்க பிசினஸே வந்து நாங்க எதிர்பார்த்த என்கரேஜ்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லை. தே என்கரேஜ் நியூ EVs only. ரெட்ரோஃபிட்மெண்ட் அவங்க என்கரேஜ் பண்ணல. நியூ EVs எவ்வளவு பெனட்ரேட் பண்ணுவாங்க சார்? எவ்வளவு இப்ப இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெனட்ரேஷன் வரும்னு நினைக்கிறீங்க சார்? இப்ப போற போக்குல வந்து டெஃபினட்டா 10% பெனட்ரேஷன் எவரி இயர் இருக்கும். எவரி இயர்? எஸ். ஓகே சார். ஏன்னா இப்ப 20 lakhs இருக்குன்னா 2 lakhs வரும். Government வந்து they are very very strong about EV conversion. They are supporting the new vehicles in a big way. Okay sir. So anyhow 10% இருந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா இருக்கும். அது இந்த வருஷத்துல இருந்து 10% கன்வர்ஷன் நடந்துட்டே இருக்கும். ஓகே சார், thank you. சார் ஆத்தூர் செல்வம் சார்.
சொல்லுங்க செல்லம். Go ahead. சார், அந்த ஆண்டர்பிரனர்ஸ்னுடைய குவாலிட்டியில இத்தனை பேராமீட்டர்ல அவரு வந்து ஃபுல்லா டிரைவ் ஆகணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். சார் கேக்குறதா? கேக்குதுங்க, சொல்லுங்க. கேக்குது. Go ahead, go சொல்லியிருந்தீங்க ahead, சார். செல்லம். Hello. சார், இதுல வந்து எங்கெல்லாம் டிசப்பாயிண்ட் வருதுன்னா, இந்த நம்ம ஒரு கோலை எடுத்துக்கிட்டு நம்ம பீப்புளோட டிரைவ் பண்றோம். திடீர்னு வரக்கூடிய இடர்பாடுகள், அது எக்ஸ்டர்னல் இன்டர்னல், உள்ளுக்குள்ள இருக்கிற லேபர் பிரச்சனைகள், வெளியில இருந்து வரக்கூடிய கவர்மெண்ட்ல பாலிசி சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஆண்டர்பிரனர் வந்து அவரு ஒரு கொள்கை அளவுல ஒரு 3 வருஷம் 5 வருஷமாவது சரியா இருந்தாதான் இவரு அதை கால்குலேட் பண்ணி அடுத்த மூவ் வைக்க முடியுது சார். உதாரணத்துக்கு நான் ஏன் இப்படி பேசுறேன்டா, இப்ப எங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இந்த ஐசி இன்ஜின்ஸ் எல்லாம் லைஃப் இருக்கா இல்லையாங்கிற டைனமும் கவர்மெண்ட்லயும் ஒழுங்கா சொல்லல, கன்சியூமரையும் குழப்புறாங்க. ரெண்டாவது, ஹைலி வருமானம் வரக்கூடிய தொழிலாவும் இது இருக்கு. இதுல ஆண்டர்பிரனர் வந்து எப்படி சார் ஃபியூச்சரை ரன் பண்றது? Sir, you have to be always on the lookout for the changes. எந்த சேஞ்ச் வந்தாலும் அந்த சேஞ்சை வந்து நீங்க வந்து சேலஞ்சா எடுத்துதான் ஆகணும். And you have to redefine your methods a little bit here and there. See, டோட்டலா கொலாப்ஸ் ஆகிற மாதிரி எந்த கவர்மெண்ட்டோ என்வரன்மெண்ட்டோ மாறாது. ஓகே, யூ மே ஃபேஸ் லேபர் ப்ராப்ளம். இந்த லேபர் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஐசோலேட்டட் கேஸ் உங்களுக்கு. இட் இஸ் நாட் ஏ நேஷனல் கேஸ். தென் யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் டு சால்வ் த இஷ்யூ பை யுவர் செல்ஃப், பை ப்ரூவிங் தட் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு தம், யூ ஆர் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் டு தம். அதே மாதிரி கவர்மெண்ட் சைடில் வந்து டெஃபினட்டாக சேஞ்ச் இன் பாலிசிஸ் நிறைய வருதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டு. ஒரு ஃப்ளெக்சிபிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்பயுமே கையில் இருக்கணும். நீங்க ஃபோமா வந்து காலை ஊனி நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லவே முடியாது. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் டோஸ் so that you can a little bit dance to the tune of the environment. அப்படிதான் இருந்தா வேற வழி இல்லை. கவர்மெண்ட் நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் ரன் பண்ணா அதன் மூலமா மணி வந்து சிவில் பீப்புள்கிட்ட நிறைய தொழில் வளரும். இப்பெல்லாம் அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்டுமே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பண சுழற்சியே ரொம்ப மந்தமான நிலையில தான் இருக்கு. அதை வச்சுதான் ஃபியூச்சர் தொழில் எப்படி இருக்கும். இந்த ஐசி என்ஜின்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஷிப்மெண்ட்ல எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி அவ்வளவு ஃபெமிலியரா ஒரு அஃபோர்டபுளாகவும் ஒரு பாமரன் வாங்கி ஓட்டுற அளவுக்கு அதுவும் தெரியல. இருக்கிற இந்த ஐசி இன்ஜின்ஸ்லயும் டாக்ஸஸ் எல்லாம் நிறைய 28% ஜிஎஸ்டி, 8% ரோட் டாக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால இப்ப இந்த வாங்கும் திறன் வந்து குறைஞ்சிருக்கு சார், அதாவது செக்மெண்ட் வைஸ். அதனாலதான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். என்னுடைய ஒப்பீனியன்ங்க, இந்தியன் எக்கானமி வந்து ரொம்ப கீழே போயிடாது. ஈவன் இஃப் த கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆர் நாட் வெரி ப்ரோஆக்டிவ். அவர் எக்கானமி இஸ் பேஸ்ட் ஆன் த பீப்புள் ஆஃப் இந்தியா, தி யங்ஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் என்ன பண்றாங்கன்னா, தே ஸ்டார்ட் இன் இண்டஸ்ட்ரி, தே ட்ரை டு ஓவர் கம் த சேலஞ்சஸ். பிகாஸ் அவன் தனிப்பட்ட முறையில வந்து he wants to build his wealth. ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த ஆஸ்பிரேஷன்ல எல்லா யங்ஸ்டரும் ஓடிட்டு இருக்கான். இந்த ஓட்டத்துடைய சம் டோட்டலா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிடிபி, வாட் எவர் ஜிடிபி டுடே இன் இந்தியா இஸ், இட் இஸ் பீப்புள் ட்ரிவன் ஜிடிபி, நாட் கவர்மெண்ட் ட்ரிவன் ஜிடிபி. இப்ப பீப்புள் ட்ரிவன் ஜிடிபி வந்து கீழே போகாது. So far as the people run unmindful of the obstacles, they are running and they are establishing business, they are trying to import, they are trying to export. அப்போ ஒரு இந்தியா வந்து ஒரு பீப்புள் ட்ரிவன் எக்கானமி. இப்ப சைனா அப்படி இல்லை. சைனா இஸ் a கவர்மெண்ட் ட்ரிவன் எக்கானமி, கவர்மெண்ட் பாலிசி ட்ரிவன் எக்கானமி. நம்ம வந்து பீப்புள் ட்ரிவன் எக்கானமி. பீப்புள் ட்ரிவன் எக்கானமி வந்து கீழே போயிடாது, டெஃபினட்டா ரொம்பவும் கீழே போகாது. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணா ரொம்ப மேல போகும். இல்லைன்னா ஒரு ஆவரேஜான எக்கானமி இப்ப இருக்கக்கூடிய அந்த ஜிடிபி இப்போ 4.55 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இது பேண்டமிக் பீரியட்ல கண்டினியூ ஆகும். Now we got now Sati, we take two last questions. Yeah, thank you, sir. Just come in the chat box. Mananathan, is a question in chat box. You talking about, you spoke about organic growth.
ஆர்கானிக் growth இருக்கணும் நீங்க சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்க Zomato ஓலாலாம் பாருங்க, the bottom line is so high and they have unbelievable projection and valuation and not about the bottom line. What's your view on this? சரி, நீங்க ஆர்கானிக் growth இல்லாம டைவர்சிஃபை பண்ணலாம்னா அந்த லெவலுக்கு grow ஆன பிறகு பண்ணலாம். You should be able to bring in the multiple talents and manage it. இன்ஆர்கானிக் growthல என்னன்னு கேட்டீங்கன்னா டேலண்ட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நீ ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி நடத்துறீங்க, நீ ஒரு ஹோட்டல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாக்க கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் லைன். அப்போ டேலண்ட் அக்விசிஷன் பிகம்ஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ். தென் ஒன்ஸ் யூ க்ரோ டு சச் அ லெவல் you can go for a multiple diversification. Until you grow to that level, your growth should be organic. அப்படிங்கறத ஒரு சேஃபர் ஆப்ஷனா இருக்கும்ன்றது. It's a very important answer. I want to add பண்ண விரும்புறதுல என்னன்னாக்க, நீங்க if you take Zomato, Ola and all, today businessல வந்து grow பண்றதுன்னா you should have a monopolistic view. Zomato or Swiggy is a monopolistic. அவங்க நிறைய காம்படிஷன் கிடையாது. So they are able to grow organically. Similarly, Ola also not too many. But look at the other one, Paytm, or for that matter, other thing. Paytm also, they have grown organically. They also got a very fantastic valuation. Today, you know what is the valuation of the stock today. So where there's too much of competition in the financial management. So as an entrepreneur, ஒரு லெசன் என்னன்னா, எதுல நீங்க மொனாபலிஸ்டா இருந்து நீங்க grow பண்ண முடியுமோ நீங்க இஷ்டத்துக்கு grow பண்ணலாம், உங்களுக்கு காம்படிஷன் இல்லாத வரலாம். The moment you get a lot of competition, then you'll be in trouble like Paytm. Okay, sir. One more question from. One more question. Wonderful, sir. Dr. Parthiban, a neurosurgeon from Namakkal, has asked, what you consider the most important quality of an entrepreneur? The attitude தாங்க. The attitude is very, very important for an entrepreneur. He has to take up challenges with the right attitude. It may be a problem from any side, market side, or overall national economy or pandemic situation. இது எல்லாத்தையுமே சேலஞ்சிங்கா எடுக்கணும்னாக்க an entrepreneur should have the right attitude. That is very important. And next question, do you think technology in the current scenario will actually play a major role in looking at these opportunities and solving the challenges? Definitely in a digital world, digitalization and digital management will, in any industry, including agriculture today, digital management is going to take over. Therefore, technology will be the leader in this century. No doubt about it. And how do we avoid reverting to the cumbersome and cautious legacy practices and the risk-averse decision making that they hobbled innovation performance in many organizations? Should I repeat? Yeah. See, the negative culture in an organization is a localized subject. Therefore, it is in our hands. ஒரு பிசினஸ்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் என் கையில இருக்கு, ஒரு சில விஷயங்கள் என் கையில இல்லை. இப்போ கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் என் கையில இல்லை, மார்க்கெட் என் கையில இல்லை. ஆனால் இன்டர்னல் இம்ப்ரூவ்மெண்ட் என் கையில இருக்கு, ஆர் இன்டர்னல் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என் கையில இருக்கு. Therefore, what is in your hands, அதை நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட முடியணும். அதை பண்ண முடியலன்னா you will be a failure. Therefore, what is not in your hands, அதையும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு from within. See, first of all, you have to internally correct yourself, make the whole thing to percolate to the outside. அப்போ என்ன உங்க கையில இருக்கோ அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். முதல்ல removing the negativism, removing the problems, all those things must be done internally. அது உங்க கையில இருக்கு. அதனால தான் ஒரு ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் இன்டர்னலா கொண்டுட்டாக்க it will be exhibited in the outside market. That is very important. Yeah, next question is on social entrepreneurship. From within சொல்றாங்க இல்லீங்களா, from within to the outside. Thank you, sir. Next question is on social entrepreneurship. It has been growing all over the world. Do you believe leaders of social enterprises need the same attributes and skills as entrepreneurs in conventional businesses? If not, how do you think social entrepreneurs should think and act differently than other entrepreneurial leaders? சோஷியல் என்டர்பிரினர்ஷிப்பும் ஒரு என்டர்பிரினர்ஷிப் தாங்க. அதுக்கும் வந்து ஒரு நார்மல் என்டர்பிரினருக்கு என்னென்னலாம் ஃபேக்கல்டிஸ் வேணுமோ, என்னென்ன வந்து பாயிண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணணுமோ, என்னென்ன கேரக்டர்ஸ் சஸ்டெயின் பண்ணணும், அவ்வளவு தேவைதான். சரி, சோஷியல் என்டர்பிரினர்ஸுங்கிறது அப்ஜெக்டிவ் தான் வேற.
Otherwise, the competencies required are the same. In no way it is inferior or lesser. Thank you. So how can we support the creativity of entrepreneurs and their teams using digital technologies, and in particular, how can we do this through artificial intelligence, virtual reality, and the IoT, Internet of Things? Yeah, that's what. See, today, எல்லா ஏரியாவிலுமே digital management is available. அதை ஒரு என்டர்பிரினர் should find out, tailor to his needs. அவங்க கம்பெனிக்கு தேவையான அளவுக்கு அதை டைலரிங் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ பண்ணணும். பண்ணாம விட்டாக்க he may be lagging behind. Therefore, entrepreneurship உடைய முக்கியமான ஒரு அங்கமே using the digital technology in favor of improving the process procedure within the organization, and also in marketing. He has to use the digital technologies very well. That one of the competencies today it is needed for an entrepreneur. It's very important. Okay, Last let's question. close it. Last question, please. Okay. What is the mindset of the entrepreneur which you think you would advise to be in today? Because there's obviously a lot of hardship and the cash concentrations. So with the mindset, does the entrepreneur go into the market today? With what mindset does he go into the market today? See, basically the mindset it's a positive frame. Come what may. And nowadays, a positive framework, or mindset to do business both internally and externally. Therefore, at all point of time, an entrepreneur should never succumb to negative feelings. He should talk positive. ஆனா மனசுக்குள்ள நிறைய ஃபெயிலியர் இருக்கலாம். பட் வெளியே பேசும்பொழுது இப்போ நான்லாம் அப்படிதான். என்கிட்ட என் ரூம்ல வந்துட்டு போனாங்க, அவங்களே சொல்லுவாங்க, சார் உங்க ரூம்ல வந்துட்டு போனா எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு எனர்ஜி வந்துடுதுன்னு. வேற ஒண்ணுமே கிடையாது. You don't show up your feelings to everybody around you. You always suppress the negative feelings, make positive feeling to come to the forefront. That is very, very important to be an entrepreneur to face today's challenges. Thank you, sir. For your valuable inputs and perfectly answering all the questions. Those all questions, I think Dr. Sambat had it from the social media. We understand. We had more than 300 participants today on the social media, and on Zoom platform, we had more than 100 participants, and it was a wonderful session. And I request Dr. Sambat to deliver the vote of thanks on behalf of MMA chapters. Thank you, MMA, for this privilege. It is my duty and privilege to propose vote of thanks in this August event. Before which I would sum up the few points what our speaker told. So he was mentioning about the, just a moment. He was mentioning about the focus, the decisions, and the dedication in which he has to work, the quality of work he is taking, and focus on the organic growth, supporting his vision. They mentioned about their company's innovation in terms of multi-axle, measurement, and then correcting the alignment in less than 3 minutes or so. So that's a quite an informative thing which we learned from the speaker today. And appreciating every small idea that comes across. So believe in innovation and also help people come out with innovation. What he mentioned is a very good takeaway, and bringing that and adapting that as a culture for today's entrepreneurship journey. I do thank MMA Chennai, our group captain Vijay Kumar, and team, and all my fellow colleagues from Athur, Namakkal, and all dear fellow participants, and the speaker of the day. Wishing you all a wonderful day. Thank you. Wish you to see you again in the next meeting. Thank you, Dr. Sambat. And before we close the session, we take this opportunity to Mohan, slide please. We take this opportunity to present, and on behalf of Mananathan sir and Manatec, we would like to take mass, which we present on behalf of the Madras Management Association to the needy, and sir, on behalf of you and the MMA
chapters. We will take this mask and we will deliver it to the needy in and around MMA. So that's what we do, sir, when we do our digital programs. And thank you, sir. Thank you. And we look forward to more often interacting with you in the future. Thank you. Thank you. Thank you all for being patient in my talk. Thank you very much. Thank you, Mr. Thank you very much, Mananathan. sir. As usual, inspiring. So we'll keep in touch and stay safe. Okay. Chennai vandana, let's catch up. Oh, yes, sure. Thank Come to you your very much. daughter's place. You have to bring your son-in-law also. Okay. Thank you. Thank you, Sambat. Please tell Mohan to get well soon. I believe not well. Sure, sir. Just communicated him. Good. Okay, Thanks, can Satish. I leave now? Thank you, sir. Yeah, Thank yes, you. please. Thank you, sir. Thank you, Captain. you. Thank you. அனைவருக்கும் Thank you, மிக்க Satish, sir. நன்றி Thank சார். you very much, sir. Hello, sir. Thank you. Bye-bye. Manathan, sir. Thank you. Thank you, sir. Thank you very much.